கேட்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை மிகவும் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்க போறது. You're going to be astonishing with the word of God that you're going to hear today. ஏன்னா ஆண்டவர் இந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறாரா என்பதை You're going to understand the extent of the love that God has for you. ஆகவே என்னோடு கூட சேர்ந்து ஒரு பகுதியை உங்களுடைய வேதத்தில் திருப்பும்படி உங்கள் அன்பாய் நான் So கேட்டுக்கொள்கிறேன். therefore I humbly ask you to turn your attention to this part of the Bible. ஆதியாகம புத்தகம் 15ஆம் அதிகாரம் Genesis chapter 15 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். verses 1 and 2. ஆதியாகமம் 15:1-2. Genesis 15 1 and 2. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளையில்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். போதும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை ஒரு பெரிய ஜாதியாக்கும்படி தெரிந்து கொள்கிறார். Abraham was identified by God to be turned into a great nation. தயவு செய்து கவனிக்க, நான் இன்னைக்கு சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு மிகவும் புதிதாகத்தான் இருக்க போகிறது. I want you to pay close attention because all of the things I'm going to speak to you about perhaps is new to you. ஏன்னா இதுவரை என்னை அறிந்தவர்களுக்கு நல்லா தெரியும், எல்லாமே புதுசா தான் சொல்லி தருவேன் நான். Because all of you who know who I am, in all of my message I try to teach you something new. ஆபிரகாம் ஒரு ஈராக் தேசத்தை சேர்ந்தவன். Abraham belongs to the nation of Iraq. உங்களுக்கு தெரியும், ஆபிரகாமை தேவன் அழைக்கும் பொழுது அவன் குடியிருந்த தேசத்தின் பேர் ஊர். When Abraham was called by God, the place he came from is a place called Ur. அது குவைத்துக்கும் ஈராக்குக்கும் நடுவில் உள்ள பகுதி. It's a place which is in between Kuwait and Iraq. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆபிரகாமை தேவன் தன்னுடைய பிள்ளையாய் அழைக்கும் பொழுது அவன் ஒரு யூதன் அல்ல. See, when the Lord called Abraham, he wasn't his son as yet. அவன் உங்களைப் போல என்னைப் போல புறஜாதியாக இருந்தான். He was a man just like you and me that belonged to the Gentiles. உண்மையாகவே அவர்கள் விக்கிரகங்களை வழிபடக்கூடிய ஒரு ஜாதியிலிருந்து தான் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் என்பதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணுங்க. First you have to understand that Abraham was called from a nation of people who used to worship idols. உங்களையும் என்னையும் தேவன் எப்படி கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சித்தாரோ அதே போல தான் ஆபிரகாமையும் தேவன் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சித்தார். Just like the Lord redeemed you and me by his grace, it was the same grace that was applicable to Abraham. நல்லா புரிந்துக்கோங்க, நம்ம வேதத்தை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டாக பிரித்திருக்கிறோம். See, we divide the Bible into the Old and the New Testament. நாம் என்ன நம்புகிறோம்? பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தின் காலம் என்றும் புதிய ஏற்பாடு கிருபையின் காலம் என்று சொல்லி. We consider it that the Old Testament is about the judgment and the New Testament is about the grace of God. ஆனா அது அப்படி அல்ல. But it is not as such. நான் மறுபடியும் நல்ல தெளிவாய் சொல்லுகிறேன், பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணமும் புதிய ஏற்பாடு கிருபையின் காலமும் அல்ல. See, it is not as clear as the Old Testament being about the judgment and the New Testament being about grace. Law. எனக்கு அன்பான தேவனுடைய பைபிள் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. See, the Bible says that Noah found favor in the eyes of God. கிருபை என்பது புதிய ஏற்பாட்டு சப்ஜெக்ட் அல்ல, அது பழைய ஏற்பாட்டு சப்ஜெக்ட். See, grace is already a subject which is applicable to the Old Testament. ஏனென்றால் ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொள்ளும் பொழுது நியாயப்பிரமாணம் கிடையாது. See, when Abraham was known by God, there wasn't this thing about the law. நியாயப்பிரமாணம் எப்பொழுது கொடுக்கப்பட்டது? மோசேயின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. See, the law came to the time when Moses was there. ஆகவே ஆண்டவர் ஆபிரகாமை ரட்சித்த பொழுது நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் ரட்சிக்கவில்லை. உங்களையும் என்னையும் தேவன் எப்படி ரட்சித்தாரோ அதே போல அவனையும் கிருபையினால தான் ஆண்டவர் ரட்சித்தார். Just like the Lord redeemed you and me, it was the same grace that Abraham was redeemed by. ஆக உங்களையும் என்னையும் போலவே ஆபிரகாமும் ஒரு நாட்களில் விக்கிரகங்களை வழிபட்ட ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்தார். Therefore, just like you and me, Abraham was one day actually he was somebody who used to worship idols. நான் சொல்ல போகிற காரியம் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். The thing that I'm going to share with you today may astonish you. ஆபிரகாம் வாழ்ந்து வந்த பூமியில ஒவ்வொரு குடும்பத்தில் பிறக்கக்கூடிய தளப்பிள்ளையை அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் மோளேக்குக்கு பலி கொடுப்பார்கள். See, the generation that Abraham came from, the eldest son was always sacrificed by Molech the god. அந்த முதல் பிறக்கக்கூடிய அந்த மகனை என்ன செய்வாங்கன்னா ஒரு சுண்ணாம்பு மலை இருக்கும், லைம்ஸ்டோன் ஹில் இருக்கும். See, the firstborn of the family, they would take him up to a limestone hill. அவங்க என்ன செய்வாங்க, ஒரு முக்கூறுள்ள ஆயுதம் அந்த மலை மேல இருக்கும். And on that limestone hill there will be a trident, a weapon like a trident. அந்த முதல் தலைப்பிள்ளை அந்த குழந்தை அந்த ஆயுதத்துல குத்தி கொல்லுவார்கள். And they will take this young firstborn child and they will pierce him on that trident and they will be put him to death. என்ன நடக்கும் தெரியுமா? அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்புக்களினுடைய சூட்டினால அந்த குழந்தை என்ன செய்யும், சுருங்கி 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 சின்னதா போகும். See, and because of the lime in that hill, the body of the child will start to contract and eventually become very small. அந்த சின்ன பொம்மையை எடுத்து தான் அவர்கள் கடவுளாக என்ன செய்வாங்க, வழிபடுவார்கள். And it is that same child who has been shrunken that they will take and place them as an idol and worship it. இது நம்ம ஊரோட கொஞ்சம் கொடுமையா தான் இருக்கு இல்லையா? Isn't it not?
not something which is more dreadful than what take place in our country. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான் ஆபிரகாம். It is such a family that Abraham was born into. ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகினுடைய இன்னொரு மனைவியினுடைய குமாரன் தான் தலைப்புள்ளதான் ஆபிரகாம். See, Abraham is the son of the eldest son of the second wife of his father. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் தேராக ஆபிரகாமை அதிகமாக நேசித்தபடினால, See, because his father really loved Abraham, ஆபிரகாமை அவருடைய தகப்பனார் ஒரு இடத்துல ஒளித்து வைக்கிறார். Abraham was hidden by his father in a particular place. ஆபிரகாம் இந்த காலங்களில் தான் அவருடைய ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு அவர் வளர ஆரம்பிக்கிறார். And it is in this circumstance that Abraham heard the voice of God and he grew up in his protection. நீங்க உட்கார்ந்து திருத்திருன்னு முழிக்கிறத பார்த்து எனக்கு என்ன தெரியுதுன்னா இதெல்லாம் எங்கேயா பைபிள்ல இருக்குன்னு கேக்குறீங்க. See, the way you are staring daggers at me, perhaps you are thinking, where is all of this mentioned in the Bible? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயர்கள் அதாவது யூதர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் வைத்தக்கூடிய இந்த வேத புத்தகம் தோரா என்று சொல்வார்கள். See, the book that the Hebrews actually consider as being holy is the book of the Torah. அதை தவிர அவர்கள் தல்முத், மிஷ்னா என்று சொல்லக்கூடிய பிற புத்தகங்களை, வரலாற்று புத்தகங்களை வைத்திருக்கிறார்கள். And they've got historical books of the Talmud as well. அதுல இருந்து தான் நான் உங்களுக்கு சொன்னேன். சரியா? It is from those books that I quote these instances. ஆக உங்களை போல என்ன போல ஆபிரகாமும் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டார். So therefore Abraham, just like you and me, he was redeemed by the grace of God. இப்படிதான் ஒரு நாள் ஆபிரகாமை தேவன் அவனுடைய தேசத்திலிருந்து அழைத்து வா, உன்னை இஸ்ரேல் என்கிற தேசத்துக்கு கொண்டு பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு உன்னை கொண்டு போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். One fine day the Lord promised Abraham and said, I'm going to take you away from this nation and take you to the land flowing with milk and honey. இப்பொழுது ஆபிரகாம் அந்த தேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற வேளையில் நடக்கிற சம்பவம் தான் இது. The instance that we read about takes place when Abraham is undertaking this journey to that promised land. அதிகாரம் 15:1 சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி. See, 15:1 says that after these things took place, the word of God came to Abraham. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அந்த வசனம் எப்படி வந்திருக்கும்னா கர்த்தருடைய வார்த்தையானவர் ஆபிரகாமுக்கு உண்டாகின்னு வந்திருக்கணும். See, the way it should have actually come should have been that the God of word should have spoken this to Abraham. வார்த்தை அல்ல, வார்த்தையானவர். Not the word, but the person who encompasses the word. யார் அந்த வார்த்தையானவர்? And who is that word? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. It is the Lord Jesus Christ. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆபிரகாமோடு கூட வெளிப்பட்டது வேற யாரும் இல்ல. ஏன்னா பைபிள் சொல்கிறது தரிசனத்தில் உண்டாகி. See, the Bible says that he was shown as a vision and the word that came as a revelation to Abraham. Amen. அப்பங்க இன்னும் அழகா சொல்ல போனா 2ஆம் அதிகாரம் முதல் பகுதி வாசிச்சு பாருங்க. See, if you read the second verse in chapter 15. அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே. The Abraham says sovereign Lord. இங்கிலீஷ்ல sovereign Lord ன்னு இருக்கு இல்லையா? ஆனா தமிழ்ல பாத்தீங்கன்னா கர்த்தராகிய ஆண்டவரேன்னு இருக்கு. But in Tamil it translates a different which says Christ the Lord. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு ஆபிரகாம் பயன்படுத்தி இருக்கிற எபிரேய வார்த்தை என்னன்னா அதோனாய். See, the word that Abraham uses in that situation in the Hebraic language is Adonai. அதோனாய் என்று சொன்னால் தேவனை மனிதனாக பார்ப்பது. See, Adonai, the meaning is witnessing the Lord as a man in this world. God in a human form. Amen. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை யெகோவா என்று அழைத்தார்கள். See, in the Old Testament the Lord was called as Jehovah. அவரை யாவே என்று அழைத்தார்கள். They also called him Yahweh. ஆனா இங்கே ஆபிரகாம் அவரை அதோனாய் என்று சொல்கிறார். But in this instance Abraham addresses the Lord as Adonai. சோ அந்த இடத்துல ஆபிரகாம் யாரை பார்த்தார் தரிசனத்துல? So do you know who Abraham saw in that vision? நீங்களும் நானும் கண்ட அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. The same Jesus Christ that you கர்த்தரை மகிமைப்படுத்த மாட்டீங்களா? ஹalleluya. Hallelujah. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, my beloved children of God, இயேசு ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். Jesus was revealed to Abraham. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். And the Lord looks at Abraham and says, 1ஆம் வசனம் சொல்கிறது, நீ பயப்படாதே. He says, fear not. நீ பயப்படாதே. He says, do not be afraid. நேரங்கள்ல இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிற பல நேரங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பயப்படுறோம். See, many of you have sat here even after you have accepted the Lord, there is fear in your heart. ஐயோ, என் குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டேன். Oh, I've left my family, I've come to the வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். I've resigned my job. இந்த உறவுகளை நான் விட்டுட்டு வந்துட்டேன். I've cut my relationship. இயேசுவுக்காக எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன். And for the Lord Jesus I've sacrificed everything. போனா அவர் எனக்கு என்ன செய்வாரு? And if I follow this Lord, what will he do for me? ஆண்டவருக்கு அது நல்லா தெரியும். See, the Lord knows that very well. நம்ம பயப்படுறது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். The Lord knows your fears. யாரெல்லாம் பயந்தீங்க? How many of you fear the Lord? நல்ல ஆட்களா இருக்கீங்களே. ஹalleluya. Hallelujah. கொஞ்சமாவது சிரிங்களே. ஆமென். ஹalleluya. Amen. சிலர் உருன்னு உட்கார்ந்திருக்காங்க. See, many of you are sat there with very stern faces. கமா சந்தோஷமா இருங்க. ஹalleluya. I want you to be joyous as you hear this message. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க ரெண்டு பேரும் கீழ வந்துருவோம். A little bit time both of us are going to come down of the stage. ஹalleluya. Hallelujah. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். Because I'm going to teach you many things ஆபிரகாமை today. பார்த்து ஆண்டவர் சொன்னார், பயப்படாத. The Lord looked at Abraham and said, fear not. நீ என்னை தெரிந்து கொண்டதற்காக நீ பயப்படாத. Because you have known me, don't fear. ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு கேடகமும். The Lord said, I am your shield. நான் உனக்கு மகா பெரிய
பலனுமாயிருப்பேன். and I will be a great inheritance to you, the Lord ஆண்டவர் says. சொன்னார், I'll be your great reward ன்னு சொல்றார் ஆண்டவர். Amen. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்ட, You have left everything. பயப்படாத, Don't fear. நான் உன்னை பாதுகாப்பேன். I will protect you. இரண்டாவது, Secondly, நான் உனக்கு சொத்தா இருப்பேன். and I will be your property. நான் He உனக்கு says. பணமா இருப்பேன். I will be your money. நான் உனக்கு எல்லாமா இருப்பேன் He says I will be everything for you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். Hallelujah. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. கர்த்தரை நம்பினவள கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்படுத்த See, மாட்டார். those who trust in the Lord will never be put to shame. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, Oh my beloved children ஒரு of நாள் God. ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை தூக்கி பலிபீடத்தில் There was a வைக்கிறார். day when Abraham took his son Isaac to be sacrificed. அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்ன, மகனை வெட்டு. Then the Lord looked at Abraham and said, put this son to death. அவன் எப்படி பலி செலுத்தி இருப்பான்றது கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சொல்ல போறேன், நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. You're going to be astonished when I explain to you the response that Abraham gave to the அவன் Lord. தேவனை நம்பி பட்டயத்தை ஓங்கின பொழுது ஆண்டவர் சொன்னார், பட்டயத்தை உன் பிள்ளையாண்டன் மேல் போடாத. When he lifted up the knife to slaughter his son, the Lord's command was, let not the knife strike the child. அப்பொழுது ஆபிரகாம் திரும்பி பார்க்கிறான், முற்புதர்ல ஒரு ஆடு சிக்கிட்டு That இருக்கு. is when Abraham turns around and he finds a lamb caught up in a bush. அப்ப ஆண்டவருக்கு ஆபிரகாம் ஒரு பெயரை வைக்கிறான். At that instance when the Lord gives Abraham நீங்களும் a நான் name, யெகோவா ஈரே என்று சொல்லுவோம். you and us say that Jehovah Jireh. யெகோவா ஜாயிரா. Jehovah Jireh. ஆனால் உண்மையாக எபிரேய மொழியில யெகோவா ராஹா. But in the true Hebraic language it actually means Jehovah Raha. என் தேவையாகவே மாறுகிறவர். It is my Lord who becomes my need. என் தேவைகளை சந்திக்கிறவர் அல்ல, Not one who meets my என் need. தேவையாகவே மாறுகிறவர். The one who turns and becomes my need. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. நீ ஆண்டவரை பின்பற்றும் பொழுது See, when you follow the Lord, அவர் உன் தேவையாகவே மாறுகிறவர். He becomes your need. ஒவ்வொரு நாளும் ஆபிரகாம் தன்னுடைய ஆட்டை பால் காலையில டீ சாப்பிடுறதுக்காக பால் கறக்கும் பொழுது Every day in the morning when Abraham milks his goat so that அந்த he can have, ஆட்டினுடைய மடி ஆபிரகாம் பார்க்கிறார். when Abraham looks at the breast of the அவன் பார்க்கும் பொழுது எதை பார்க்கிறான்? ஆண்டவரை பார்க்கிறான். See, when he looks at that, you know what he sees? He sees the Lord in it. இன்றைக்கு காலையில என்னுடைய தேவையாக அவர் மாறிவிட்டார். This morning the Lord has turned to become my need. தன்னுடைய தேவை இப்பொழுது தன் மகனுக்காக ஒரு ஆடு மாவை என்ன செய்ய வேண்டும்? மரிக்க வேண்டும். See, because of the need, a sheep, a lamb had to go be put to death. இன்னைக்கு ஆண்டவர் ஈசாக்குக்கு பதிலாக அவரே ஈசாக்காய் ஆடாய் மாறினார். The Lord had turned to become the Isaac by himself for us. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சத்தியத்தை இந்த காலையில ஆமென் இந்த மாலையில சொல்ல விரும்புகிறேன். I want to share with you a truth this evening. அவர் தேவையை சந்திக்கிறவர் அல்ல, He is not the God who only meets your needs. தேவையாகவே He மாறுகிறவர். turns to become your உன் need. விசாவாகவே மாறுகிறவர். He becomes your need. உன் பணமாகவே He மாறுகிறவர். becomes your உன்னுடைய financial. வீடாகவே மாறுகிறவர். Amen. நீ அதனாலதான் அவருக்கு பேர் எல் ஷடாய். That is why he is called as El Shaddai. எல் ஷடாய் என்றால் என்ன தெரியுமா? Do you know what the meaning of El Shaddai ஷடானா is? மார்பு. It means the chest, the bosom. breast. ஷடானா breast. Shaddai means breast. எல்னா God. El means God. எல் ஷடாய்னா என்ன அர்த்தம் தெரியுமா? So then what does El Shaddai mean? ஆமென். தாயின் மார்பை போன்றவர். It means it becomes like the breast that of a mother which feeds the There is child. provision in the breast. Amen. There is protection in the breast. Amen. ஆமென். உன் தேவையாகவே மாறுகிறவர். The Lord turns into becoming your need. ஆண்டவர் அதான் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். That is why the Lord looked at Abraham and பயப்படாதே. said, fear not. நான் உனக்கு கேடகமாய் இருப்பேன். For I am your shield. நான் உன்னுடைய மிகப்பெரிய பலனுமாய் இருப்பேன். And I am going to be your great reward. எத்தனை பேர் இந்த மாலையில ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறார்? How many of you the Lord is speaking to this evening? கவலைப்படாதீங்கம்மா. Fear not, don't worry. என்னவாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் அப்படி மாறிடுவார். Whatever your needs are, that is what the Lord will turn கரங்களை into. தட்டி நல்ல உற்சாகம் ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். Amen. Hallelujah. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My beloved children of God, ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, the Lord looks at Abraham and says, அதோனாய். Adonai. ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, Abraham looks at the Lord and says, எனக்கு பிள்ளை இல்லப்பா. Father, I don't have a child. எனக்கு யாரும் இல்ல, பிள்ளை இல்ல. I don't have a child. என் வீட்டு வேலைக்காரன் எலியேசர், தமஸ்குவை சேர்ந்த எலியேசர், If I look at Eliezer of Damascus, அவனுடைய பிள்ளை தான் என் வீட்டு வேலைக்காரனா, சொந்த வேலைக்காரனா இருக்கிறவனுடைய மகன் தான் எனக்கு சுதந்திரவாளி ஆயிடுவான். my slave's child has become to be a free son of mine. அப்ப ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமை பார்த்து, So then the Lord looked at Abraham and said, நீ கவலைப்படாத, don't worry. வானத்தை பாரு, Look at heavens above. பிள்ளைகள் அப்படி நான் தருவேன்னு That சொன்னார். is the kind of number of children I will give you. இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். You know all this truth very well. Hallelujah. Hallelujah. 6ஆம் வசனம் சொல்கிறது, Verse 6 says, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், and Abraham believed the Lord, அவர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். and he credited to him as righteousness. நீங்களும் நான் எப்படி விசுவாசித்தோமோ Is this the kind of a faith that you and me have? அதே போலதான் விசுவாசித்தான். The same faith Abraham had. நீங்க ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா?
சொல்லட்டுமா? See, there's one thing I want to share with you பைபிள்ல today. முதல்ல சுவிசேஷம் யாருக்கு பிரசங்கிக்கப்பட்டது You தெரியுமா? know the first person that the truth or the good news Gospel. was preached to, the gospel was preached ஆபிரகாமுக்கு. to. It was to Abraham. ஆபிரகாமுக்கு. It was to Abraham. மத்தேயில அல்ல, It was not in Matthew. லூக்காவுல அல்ல, Not in the book of Luke. மார்க்குல அல்ல, Not in Mark. யோவான்ல அல்ல, Not in John. அப்போஸ்தலர் நடபடிகள்ல அல்ல. Not in the book of the It was preached in Genesis. Amen. ஆபிரகாமுக்கு தான் அது போதிக்கப்பட்டது. See, the first gospel was preached to Abraham. ஆபிரகாம் விசுவாசிக்கிறான். And Abraham believed it. கிருபையினால் ஆண்டவர் அவனை ரட்சிக்கிறார். And because of the grace, the Lord redeemed him. சரி போகட்டும். இப்போ ஆபிரகாம்ட்ட இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. See, then the Lord, there's one more thing he tells Abraham. என்ன சொல்றாருன்னா, You know what he says? 7ஆம் வசனத்துல In verses 7, பின்னும் அவர் அவனை நோக்கி, he said, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் பொருட்டு I give you this land to take as possession. உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. And I brought you out of Ur, the Lord who brought you out of Ur. இப்போ ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றாருன்னா, What does the Lord look at Abraham and say? உனக்கு இந்த தேசத்தை நான் தர போறேன்னாரு. I'm going to give you this nation. எந்த தேசம்? Which nation? இன்றைக்கு இஸ்ரேல் என்று சொல்லப்படுகிற The தேசம். nation today Israel. ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி I was in Israel. See, because by the grace of God, I spent the last 1 month ago in Israel. கவனிங்க, I want you to pay close attention. நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் 250 மைல். See, from north to south, Israel is 225 ஈஸ்ட்ல இருந்து miles. வெஸ்ட் வரைக்கும் 100 மைல். And from east to west, it spans to 100 ஆண்டவர் miles. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், The Lord looked at Abraham and said, எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டல, You have left everything for my sake. உனக்கு நான் பிள்ளை தர்றது மட்டுமில்ல, Not only will I give you a child, இந்த தேசத்தையே உனக்கு I'm தர்றாங்கறார். going to give you this nation itself. உடனே ஆபிரகாமுக்கு Immediately Abraham இத நம்ப முடியல. doubted this. செத்து போன கற்பத்திலிருந்து ஆண்டவர் பிள்ளை தர முடியுமா? Would it be possible for a child to be born out of a dead womb? இது ஆபிரகாம்னால விசுவாசிக்க முடிகிறது. Abraham was able to believe to that extent. ஆனா தேசத்தை தர்றானவனா சந்தேகப்படுறான். But as soon as he promised to give him the nation, Abraham doubted. 8ஆம் வசனத்துல என்னன்னு பாருங்க Look பார்க்கலாம். at verses 8. What does it கர்த்தராகிய say? ஆண்டவரே, He says, Sovereign Lord, நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன்? how can I know that I will gain possession of it? எதினால் அறிவேன்? How will I know that I will gain possession of it? நம்ம எல்லாரும் சொல்லலாம், அவர் என்ன யாருடைய தகப்பன்? விசுவாசிகளுடைய தகப்பன். All of us say that Abraham is the father of faith. ஆனா நீங்க இப்ப சொல்லுவீங்களா அவர் அவிசுவாசிகளின் தகப்பன் என்று? But would you be able to say that he is somebody, a man who lacks faith? ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? Hallelujah. நல்ல சத்தமா தான் சொல்லுவீங்களா? Hallelujah. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My beloved children ஒரு of God. விஷயத்துக்கு ஆண்டவர் ஆபிரகாம் நான் நம்ப முடியுது. There is only one thing that Abraham put his trust ஆனா in. இன்னொரு விஷயத்துக்கு ஆண்டவர் அவனால நம்ப முடியல. But in another equal promise, he wasn't able to believe the word of God. உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? What was the response God gave to ஆபிரகாம் him? இப்போ உனக்கு எனக்கு ஒரு டீல் வச்சுக்கலாம். He said, Abraham, let you and me have a deal. டீல் வச்சுக்கலாம். Let's put a deal உனக்கு together. பிள்ளை மட்டும் தர மாட்டேன். I will not only give you a child, இந்த தேசத்தை நான் உனக்கு and தரேன். I am also going to give you this nation. எத்தனை பேருக்கு இங்கிலாந்து தேசம் முழுவதும் உங்களுக்கு வேணும்னு How விரும்புறீங்க? many people here expect and want the whole of the nation of England? இங்க மட்டும் 4 பேர் கை தூக்கிருக்கீங்க, இந்த பக்கம் ஒருத்தர் தூக்கல. Only 4 people lift up their hands here. Nobody did it on this side. விசா கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. Maybe you are saying that to get an ordinary visa is so நாட்டையே difficult. விலைக்கு வாங்கலாம்னு பாக்குறீங்களா? How am I going to buy this whole country? என் தேவனால கூடாத காரியம் ஒண்ணும் Well, இல்ல. there is nothing impossible for the Lord அதான் Almighty. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார். That is the kind of promise God gave Abraham. ஒரு நாள் யாக்கோபு One day Jacob, யாப்போக்கு நதி அண்டையில, ஜேபக் நதி அண்டையில அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். amen, he was praying near the river. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. He said, Lord, unless you bless me, I will not let go. வெறியா போராடுறான். See, he was battling with the Lord. உடனே ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொன்னாரு, And then Lord looked at Jacob and said, நீ முழங்கால் போட்டிருக்கல, you know this place where you are knelt down? இந்த இடத்தை நான் உனக்கு தரேனாரு. I'm going to give you that place to become yourself. பைபிளை படிக்கும்போது இவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா படிச்சா தான் அது உங்களுக்கு See, இன்ட்ரஸ்டிங்கா when you இருக்கும். read the verses in the Bible, you have to read this carefully for it to be இந்த நீ interesting. முழங்கால் போட்டிருக்கிற இடத்தை உனக்கு நான் தரேன் டீலான்னு கேட்டாரு. I am going to give you this place where you have knelt down. Do we have a deal? உடனே ஆண்டவர் யாக்கோபு சொன்னா, Immediately the response from சரி Jacob to ஆண்டவரே, God was, இந்த இடம் என்னோட இடம் தான். okay Lord, this place belongs to me. அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு ஆண்டவரை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? இந்த இடத்துக்கு பெத்தேல்னு பேர் வைக்கிற ஆண்டவரே. And he said, I'm going to give this place a name Bethel. பெத்தேல். Bethel. பெத்னா வீடு, Beth means home, ஏல்னா காட். and El means God. நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க. See, when you buy a home, அந்த வீட்டுக்கு யார் பேர் வைப்பீங்க? whose name will you give that home? என்ன பிரதர் நீங்க சொல்லுங்க, யார் பேர் வைப்பீங்க? நீங்க பெத்தேல் தான் பேர் வச்சுக்கலையா? இல்ல பிரதர், உங்க பேர் தான் வைப்பீங்க. பெத் என் பேர் ஷெர்வின் அல்லது பெத் சிஸ்டர் பேர் என்னது, அல்ல ஷெர்லின் உங்க மக பேர் வைப்பீங்க இல்லையா? ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. எங்க இப்படி திருத்திருன்னு உளிக்கிறீங்களே, Why என்னமோ are you தெரியாத மாதிரி. staring daggers at me as though you can't understand? யார் பேர்ல நீங்க பத்திரம் முடிப்பீங்க? See, whose name will you draw the deeds on? சிலால் மனைவி பேர் கூட முடிக்க மாட்டேன், இந்த பொம்பளை நம்ப முடியாதா? See, some people they won't even trust their wives to put the name on it. Hallelujah. Hallelujah. ஆனா
But யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த சின்ன இடத்துக்கு ஆண்டவருடைய பெயரை வைக்கிறான். the Lord, the small place that he gave to Jacob, he names it after the Lord. அவன் பெத் ஜேக்கப் என்று வைக்கவில்லை. He didn't keep the name as Beth Jacob. அவன் பெத் ஏல்னு பேர் வைக்கிறான். He keeps the name as Bethel. அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? You know what he does? தேவன் அவனுக்கு கொடுத்த இடத்தை ஆண்டவருக்கே திருப்பி கொடுக்கிறான். The place that the Lord gave him, he gives it back to the Lord. கவனிங்க, விஷயத்தை கவனமா கவனிங்க. I want you to pay close attention to உடனே this ஆண்டவர் truth. என்ன செஞ்சார் தெரியுமா? And you know what the Lord did immediately? எவ்வளவு புத்திசாலியா இருக்கான் He அவன். said, oh, look how intelligent நான் this அவனுக்கு child கொடுக்கறவன் is. எனக்கு திருப்பி கொடுக்கறான். The place that I gave him, he's giving it to me. அவனுக்கு பேரை மாத்துறாரு, இஸ்ரவேல்னு பேரை And மாத்துறாரு. he changes his name and calls him ஒரு Israel. நாட்டுக்கு அவன் பெயரை ஆண்டவர் வைக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். Amen. And the Lord gives his name to an entire nation. ஒரு நேஷனை கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுக்கிறார். See, the Lord gives Jacob a nation. நீ இந்த சின்ன இடத்துக்கு என்ன திரும்ப கொடுக்கறலடா? Because you gave me the small place. நான் உனக்கு தேசத்தையே I'm கொடுக்கறேன். giving you the nation. நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? Look at how great and mighty எத்தனை பேர் our God is. விசுவாசிக்கிறீங்க அவரால முடியாத How காரியம் many ஒண்ணு believe இல்ல. you that there is nothing யாக்கோபுக்கு impossible செய்ய for முடியும்னு God? சொன்னா, See, when Jacob did that, எனக்கு உனக்கு அவர் செய்யறது லேசான காரியம். it is even very simple for the Lord to do it for you and me. இங்கே ஆபிரகாம் கேக்குறான், எதனால ஆண்டவரை அறிவேன்? But Abraham asked the Lord and says, Lord, how will I know? ஆண்டவர் பேச்சோடு நிறுத்திக்கிற தேவன் அல்ல. The Lord doesn't just stop with mere words. அவர் செயல்ல இறங்குற தேவன். He is a God who puts it into practice. இப்போ இங்க ஒரு விஷயத்தை நாம செய்ய போறோம். See, today, now we are going to do something. 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். I'm going to read verses 9. அப்ப உடனே ஆண்டவர் என்ன ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு? Immediately the Lord looks at Abraham and says, 3 வயது கடாரியையும், bring me a heifer goat 3 வயது வெள்ளாட்டையும், and a 3-year-old goat 3 வயது ஆட்டுக்கடாவையும், and a 3-year-old ram, ஒரு காட்டு புறாவையும், a dove, ஒரு புறா குஞ்சையும் and a young pigeon. என்னிடத்துல கொண்டு வா. He says, bring it to me. இது உடனே நடக்குது. Immediately it happens. 10ஆம் வசனம், In verses 10, அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்துல கொண்டு வந்து Abraham brought all of these things to him. அவைகளை நடுவாக துண்டித்து He cut them in two, துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக and வைத்தான். he placed the halves at the opposite end of each பட்சிகளை other. அவன் துண்டிக்கவில்லை. He did not cut the bird. பறவைகள் அந்த உடலின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். The birds of prey came down on the carcasses, but Abraham drove them away. நீங்க பலமுறை இந்த வசனத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. See, many a times you would have read these verses, ஆனா இது என்னன்னு உங்களுக்கு யாருக்கும் புரியாம but இருந்திருக்கலாம். many of you may not understand what it signifies. இதுதான் உடன்படிக்கை. This is what a covenant means. இந்த இஸ்ரேல் என்கிற தேசத்தை நான் உனக்கு நான் தர I'm போறேன். going to give you this nation Israel. இத நான் எப்படி தர போறேன் தெரியுமா? You know how I'm going to give it to you? எழுதி கொடுக்க போறேன். I'm going to write it for you. நான் உங்க கூட உடன்படிக்கை செய்ய போறேன். I'm going to create a covenant with you. இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை பாத்துக்கீங்களா Have நீங்க? you seen such a good God? இந்த நிமிஷத்துல நம்ம டீல் பண்ணுவோம். And in this immediate moment we deal நான் with உனக்கு him. அதை தரேன் ஆண்டவர் I'm சொல்றார். going to give it to you, the Lord promises. இதுதான் செமட்டிக் கவனன்ட் என்று சொல்லுவோம். See, this is what we mean by a semantic covenant. அது எப்படி அவங்க செய்வாங்கன்னு சொன்னா, You know how they do this? அவங்க பலி செலுத்த வேண்டிய ஆடை கொண்டு வருவாங்க. They will bring the lamb that is to be slaughtered. உதாரணத்துக்கு நானும் பிரதரும் ஒரு விஷயத்துல உடன்படிக்கை பண்ண போறோம். See, for example, if me and my brother we want to put a covenant together for one அப்ப அந்த thing, உடன்படிக்கை அடையாளமாக ஒரு ஆட்டையோ ஒரு காளையையோ ஒரு புறாவையோ எங்களுடைய வசதிக்கு ஏற்ப நாங்க கொண்டு வருவோம். and just as to signify to that I bring a goat or a sheep or a ram or a dove. நீங்க இதுல பார்க்கக்கூடிய அத்தனை மிருகங்களும் பணக்காரன் முதற்கொண்டு ஏழை வரைக்கும் அவன் தன்னுடைய பாவ நிவாரணத்திற்காக தேவாலயத்தில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பலிகள் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. First you have to understand that all of the animals mentioned there are those which are mentioned in the book of Leviticus about sacrificing in the presence of God. ஆமென். Amen. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? Hallelujah. இன்னும் நியாயப்பிரமாணமே வரல. See, we are still not yet come to the law. ஆனா நியாயப்பிரமாணத்துடைய பலிகள் முதல்ல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. But before that the signs for the sacrifice have been revealed. இப்போ நாங்க ரெண்டு பேரும் உடன்படிக்கை செய்ய போறோம். Both of us are going to come into a So, covenant. உடன்படிக்கைக்காக ஒரு ஆட்டை கொண்டு வரோம்னு வைங்களேன். So just because of that covenant, for example, consider we are bringing a goat. அந்த ஆட்டை எப்படி துண்டிக்கணும்? நடுவா துண்டிக்கணும். So we are cutting the lamb exactly symmetrically into two. நீங்க பைபிள்ல படிக்கும் பொழுது அதாவது பலி செலுத்துவது என்பது நாம நினைக்கும் போது இதுவரைக்கும் நீங்க நினைச்சிருப்பீங்க கழுத்தா இருப்பாங்கன்னு. See, when you read the Bible and when some animals are sacrificed, we always think about its throat being cut. No. But that's not always true. மூக்கு இருக்கு பாருங்க. See, the nose, இந்த மூக்குல இருந்து சென்டரா அப்படி அந்த மூக்கு தான் அந்த மூக்குனுடைய நடுத்துல இருந்து தலையில இருந்து கால் முதற்கொண்டு ரெண்டா கீறுவாங்க. see, they will cut the goat into symmetrically along the line of the nose. ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்தணும்னா இப்படி தான் செலுத்தி இருக்கணும். நல்லா See, புரிஞ்சுக்கோங்க. if Abraham had to sacrifice Isaac, this is how he would have done it. ஏன்னா இந்த காரியங்கள் செமட்டிக்காவன்னு நீங்க எங்கனாலும் செக் பண்ணி பாத்துக்கலாம். See, you can go and look this up and know that this is the fact. இப்போ ரெண்டு துண்டா வெட்டி, See, when you cut the sacrifice into two halves, இங்கிட்ட ஒரு இந்த பக்கம் ஒரு துண்டு இந்த பக்கம் ஒரு துண்டு போடணும். the two halves are thrown on the opposite ends. சோ இந்த இடத்துல நீங்க பாருங்க ஆபிரகாம்
ஆபிரகாமும் ஆண்டவரும் கவனன்ட் பண்ண போறாங்க. Yeah, this is a moment when Abraham and the Lord are going to come into a covenant. காளைகள் ரெண்டு துண்டா கிடக்குது. The காளைகள், the rams are split into two. புறாக்கள் ரெண்டு துண்டா, மற்ற அந்த மிருகங்கள் எல்லாம் ரெண்டு ரெண்டு துண்டா கிடக்குது. All of the animals are cut in symmetrically into two. நடுப்பாதையில ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கும். And in the middle of them the blood is flowing. இப்படி வெச்சுக்கோமே, நடுவுல என்ன ஓடிக்கொண்டிருக்கு? ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கு. What is flowing between them? The blood is flowing. இப்பொழுது நான் தான் ஆண்டவர் என்று வைத்துக் கொள்வோம். For example, consider that brother is God. பிரதர் தான் ஆபிரகாம்னு வெச்சுக்கிறோம். For a moment imagine that I am Abraham. எங்க ரெண்டு பேர் சைடுல இந்த மிருகங்கள் துண்டாய் கிடக்குது. See, at the both ends of us these animals are being sacrificed. இப்ப நாங்க ரெண்டு பேரும் அந்த ரத்தத்தின் வழியா நடந்து சென்டர் பாயிண்ட்க்கு வரணும். See, both of us have to walk in that path and come to the center point. நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், What we have to do is, நான் என் சரீரத்தில் அணிந்திருக்க கூடிய எல்லா Dressையும் கழட்டி அவர் கொடுத்துருவேன். I have to take out all my garments and hand it over to him. அவர் அணிந்திருக்கிற அத்தனை garments எனக்கு கொடுத்துருவார். And he has to take out all the garments and hand it over to me. என் வாட்சை கழட்டி அவருக்கு கொடுத்துருவேன். I have to take my watch and give it to him. அவர் வாட்ச் எனக்கு தந்துருவார். And he will give his watch to me. என் பர்ஸ் அவருக்கு கொடுத்துருவேன். And I will give my purse to him. அவர் பர்ஸ் எனக்கு கொடுத்துருவார். He and opposite I will get his purse. என்ன பிரதர், நீங்க உண்மையிலே பண்ணிருமா அப்படி? பண்ணிடுவோம் brother. Okay, praise the Lord. கம்மி பண்ணாம இருக்குது. அப்ப வேண்டாம். நல்லா கவனிங்க. Pay close attention. சோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் அங்க நடக்கும். See, there is an exchange that is taking place. ஆமென். கடைசி முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? See, the important thing that you have to comprehend என் is கையில ஒரு this. கத்தி இருக்கும். I have a knife in my hand. அவருடைய கையில ஒரு கத்தி இருக்கும். And even in the opponent's hand there will be a நான் என்ன knife. செய்வேன், இவருடைய கரங்களை நான் பிடித்துக்கொண்டு I will hold his hand. என்னுடைய கரத்தில் இருக்கிற கத்தியினால இவருடைய கரத்தை வெட்டுவேன். And using the dagger in my hand I will scar my opponent. அவருடைய கரத்தில் இருக்கிற கத்தியை கொண்டு என்னுடைய கரத்தை வெட்டுவார். And equally the opponent will do the same. எங்க ரெண்டு பேருடைய ரத்தமும் ஒரே பாத்திரத்தில் விழும். And both our bloods will bleed into the same vessel. இப்போ நான் என்ன சொல்றேன் தெரியுமா? You know what I am telling நாம் you? செய்து கொண்ட உடன்படிக்கையை, Oh, the covenant that you and me have நான் established. மீறினேன்னு சொன்னா, If I do not fulfill it, இந்த மிருகங்களுக்கு என்ன நடந்ததோ அது எனக்கு நடக்கட்டும். just like the plight of these animals, they have to take place for me. இதே தான் பிரதர் சொல்லுவாரு. This is what brother will also say. அவர் சொல்லுவார், இந்த உடன்படிக்கை நான் மீறினேன்னு சொன்னா, If I do not fulfill that covenant, இந்த மிருகங்களுக்கு என்ன நடந்ததோ அது நடக்கட்டும். whatever happened to these animals, so be my plight. நாங்க ரெண்டு பேரும் எங்களுடைய கரங்களை வெட்டிக் கொள்வதனால, Because both of us are scarred our ஒன்று arms. நடக்கிறது, என்ன நடக்குதுன்னா, There is one thing that signifies. மிருகங்கள் ரெண்டாகிறது, The animals are splitting into two. நாங்க ரெண்டு பேரும் ஒன்றாகிறோம். Both of us become one. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். Hallelujah. இதுவரைக்கும் புரிஞ்சுச்சா? Have you understood the இதுவரைக்கும் significance to புரிஞ்சுச்சா? this extent? முதல்ல இருந்து வர வேண்டாமே. Let's not start ஒரு again. அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். Hallelujah. இதுதான் அங்க நடந்துச்சு. This is exactly what இதுதான் happened. செமட்டிக் கவெனன்ட். This is what we mean by semantic covenant. பாஸ்டர், இது எங்களுக்கு புரியல. But maybe you are saying, Pastor, I don't understand this. ப்ரூஃப் பண்ணுங்க அப்படினு கேட்டிங்கனா, You may ask, show me the proof for this. என்னோட கூட எரேமியாவின் புத்தகம், Turn to the book of Jeremiah, 34ஆம் அதிகாரம், verses 34. எடுங்க பார்க்கலாம். 18, 19, 20. Jeremiah chapter 34. எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேச ஏதாவது புரியுதா? அதான் சொன்னல புதுசா இருக்கும்னு. ஆமென். எரேமியா 34, Jeremiah 34, வசனம் 18, 19, 20. verses 18, 19, 20. முதல்ல நான் 18 வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல வாசிப்போம். என் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கை மீறின மனுஷரை நான் துண்டங்களின் நடுவே கடந்து போக பண்ணும்படி அவர்களை இரண்டாக துண்டித்த கன்று குட்டியை போலாக்குவேன். யார? உடன்படிக்கைய மீறின இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறாரு. துண்டங்களின் வழியா கடந்து போய் இவங்க என்னோட கூட உடன்படிக்கை பண்ணாங்கல, இவங்க உடன்படிக்கை மீறினதுனால இவங்களை ரெண்டு துண்டாக்குவேன்னு சொல்றாரு. Those who have violated my covenant and have not fulfilled the terms of the covenant they have made before me, I will treat them like the calf they cut in two and then walked between its pieces. 19ஆம் வசனத்தை வாசிங்க. கன்றுக்குட்டியின் துண்டங்களின் நடுவே கடந்து போன யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமின் பிரபுக்களையும் பிரதானிகளையும் ஆசாரியர்களும் தேசத்தின் சகல ஜனங்களையும் அப்படி செய்து நான் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கையிலிருந்தும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலிருந்து ஒப்புக் கொடுப்பேன். அவர்களுடைய பிரேதம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். The leaders of Judah and Jerusalem, the court officials, the priests and all the people of the land who walked between the two pieces of the calves, I will deliver into the hands of the enemies who want to kill them. Their dead bodies will become food for the birds and the wild animals. புரிஞ்சுச்சா? Do you understand? Did I prove what I said? நான் சொன்னதை நான் ப்ரூவ் பண்ணேனா? Have I showed you what I இதுதான் செமட்டிக் கவெனன்ட். See, this is what we mean by that covenant. கவனிங்க, தெளிவா கவனிங்க. இனிமே முக்கியமான காரியத்துக்கு நம்ம போக போறோம். We are going to go into a more important fact. இதுதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவருக்கு இடையில் நடக்கிறது. This is exactly what happened between Abraham and the Lord. விசேஷம் என்னன்னு சொன்னா, But the speciality of this, இப்போ ஆண்டவர் துண்டங்களை மிருகங்களை துண்டாக்கி வைக்க சொல்றாரு. the Lord has asked to cut the animals into two நடுவுல parts. ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. And the blood is flowing between the two. இப்போ ஆண்டவர் அந்த துண்டங்களின் வழியா நடந்து ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ண விரும்புகிறாரு. The Lord walks in that blood and comes to make a covenant with Abraham. ஆனா
ஆண்டவருக்கு தெரியும் ஆபிரகாம்னால ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ண முடியாது. But the Lord knows that Abraham cannot make that covenant with him. இங்க யாருக்காவது கட்ஸ் இருக்கா இந்த மாதிரி உடன்படிக்கை பண்றதுக்கு? Do any one of you have the guts here to make such a covenant with the Lord? நான் கேக்குற எந்த ஒரு ஆம்பளையாவது இந்த கவனன்ட்க்கு வர்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா இங்க? I am asking and questioning, is there any man sat out here who can come to this extent of a covenant with the Lord? நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். We all know this very well. கவனன்ட்ட முடிச்சு வெளியில போனோம் நம்ம ரெண்டு துண்டா தான் நம்மள வெட்டணும். See, if we do not comply to that covenant, the consequences are that we will be cut into two halves. ஏன்னா நம்ம யாரையுமே ஆமென் அந்த ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்வதற்கு அளவுக்கு நம்ம யாருக்கு தைரியம் கிடையாது. See, we do not have the braveness to have a covenant with the Lord. ஆபிரகாமுக்கும் கிடையாது. And even Abraham didn't have that braveness. ஆண்டவர் அங்க என்ன செஞ்சார் தெரியுமா? You know what the Lord did there? வாசித்து பாருங்கள் 12ஆம் வசனத்துல சூரியன் அஸ்தமிக்கும் போது Genesis chapter 15 verse 12. Amen. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு என்ன வந்தது? And the sun was setting. சொல்லுங்கம்மா என்ன வந்தது? What came to Abraham? ஆயர்ந்த நித்திரை வந்தது. Abraham fell into a deep sleep. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. And thick and dread and darkness came over him. ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? You know what the Lord did to Abraham? ஆபிரகாமை தூங்க வைத்து விட்டார். He made Abraham to sleep. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. சொல்லுங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் ஆபிரகாமை தூங்க வைத்து The விட்டார். Lord put Abraham into a deep sleep. ஆபிரகாமே He said, நான் Abraham, உன்னோடு கூட உடன்படிக்கை செய்ய போறேன். I'm going to come make a covenant with you. ஆனால் நிச்சயமாக அந்த இடத்துல நீ நடக்க வேண்டிய அவசியம் இல்ல. But you do not have to walk and fulfill that ஏன்னா நீ covenant. நடந்தானா அதை நிச்சயமா நிறைவேற்ற Because முடியாது. if you walk to fulfill the covenant, you will not be able to keep to it. ஆண்டவர் ஆபிரகாமை தூங்க வைக்கிறார். So that is why the Lord puts Abraham to sleep. அப்ப ஆண்டவருக்கு பதில் வேற யார் அங்க நடந்தா? So then do you know who walked in place of Abraham? யார் அதை அறிந்து கொள்ள ஆமென் ஆசைப்படுறீங்க? Who wants to know the truth? யாரோ ஒருவர் ஆபிரகாம் நடக்க வேண்டிய இடத்துல நடந்தாக See, வேண்டும். there is somebody who has to walk in place of Abraham. அப்பதான் உடன்படிக்கை செல்லுபடியாகும். That is when the covenant will be to come true. வசனம் 17 சொல்லுகிறது, Verse 17 says, சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான போது the sun had set and darkness had fallen, இதோ புகைகிற சூளையும் and smoking firepot, அந்த துண்டங்களின் நடுவே and amongst the pieces, கடந்து போகிற this a blazing torch அக்கினி appeared. ஜுவாலை தோன்றினன்னு பைபிள் சொல்லுது. The Bible says that a blazing torch appeared and passed. வெளிப்படுத்தல் 1:14 படி Again, Revelations 1:14. அக்கினி ஜுவாலை யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். Amen. It is the Lord Jesus Christ. அந்த அக்கினி ஜுவாலை வேற யாரும் இல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. See, the blazing torch is nobody apart from the Lord Jesus Christ. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My beloved children of God, ஆபிரகாமை ஆண்டவர் உறங்க வைத்து விட்டு the Lord put Abraham into a deep sleep. பிதாவோடு கூட உடன்படிக்கை செய்தவர் யாரும் இல்ல, நீங்களும் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு The கிறிஸ்து. covenant with the Lord was nobody else but the Jesus Christ that you and me worship. எத்தனை பேர் எழுந்து நின்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்ல How many விரும்புறீங்க? if you want to stand up? Come on, do it. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து Hallelujah. நீங்களும் நானும் நடந்து செல்ல வேண்டிய இடத்துல ஒருவர் நடந்து சென்றிருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு The கிறிஸ்து. one who was put in place of you and me, he is the one, the Lord Jesus Christ. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My beloved children of God, நீங்க நடக்க வேண்டிய அவசியம் இல்ல. you and me do not have to walk சிலுவை that பாதை path. நீங்க நடக்க வேண்டிய அவசியம் You இல்ல. do not have to meet the அவர் cross. உங்களுக்காக நடந்து He has சென்றிருக்கிறார். already walked that path. புதிய with you. ஏற்பாட்டில் அல்ல, Not in the Old New உலக தோற்றத்துக்கு Testament. முன்பதாகவே அவருக்கு தெரியும் நீ பாவம் செய்வேன்னு. He knew before the world was created that you will sin. உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவருக்கு தெரியும் நீ உன் வாழ்க்கை ஃபெயிலியர் ஆக போகிறது என்று Even சொல்லி. before the world was created, he knew that your life will be நீ a எதை failure. செய்தாலும் வாய்க்க போறதில்லை என்பது எல்லாமே அவருக்கு நல்லா And he knew தெரியும். that no matter what you do, it will not அதனால prosper. அவர் இறங்கி வந்து அக்கினி ஜுவாலையா இந்த துண்டங்களை வெளியே That நடந்து is why he came செல்கிறார். down instead of for a torch. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. நம்ம ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு தெரியுமா? Look at the extent of the love that the Lord has for us. எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசுறாரு? For how many of you the Lord is speaking அந்த to? துண்டங்களில் நான் நடந்து செல்ல வேண்டியது இருந்தது, ஆனா அவர் வேண்டாம் நான் நடந்து போறேன் ஏசாமி போனாரு. I had to walk in that place, but the Lord was a substitute for me. பிள்ளைகளே, இதுதான் சிலுவையில் நடந்தது. My beloved children, this is what happened on the cross of Calvary. இதுதான் சிலுவையில் நடந்தது. This is what happened in the cross. அவர் நடந்து போனார். It was the Lord who was your substitute. இதை விட பெரிய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்ல. There is no other greater blessing than this in your life. சிலுவை நீ நடக்க போக வேண்டிய பாதை அவர் எடுத்திருப்பார் என்று சொன்னால், See, if he had taken the path that you had to walk on the cross, இந்த தேசத்தை உங்களுக்கு தர மாட்டாரா? would he not give you this nation to நீங்க be yours? ஆசைப்படுற ஒரு சின்ன விஷயத்தை அவரால் தர முடியாதா? Would he not be able to give that small thing that you fancy? இன்னும் வாழ்க்கையில புலம்பிக் கொண்டிருப்பாய் என்று Are சொன்னால், you still mumbling in your life? முறுமுறுத்து கொண்டிருப்பாய் என்று Are you சொன்னால், grumbling in your heart? இன்னும் ஆண்டவருடைய அன்பு உனக்கு தெரியலன்னு That அர்த்தம். means you do not know the extent of the love of the Lord. இன்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய அன்பு
அன்பனுடைய உச்சக்கட்டத்தை உனக்கு Today காண்பிக்கிறார். the Lord is showing you the pinnacle of His love. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, Oh my beloved children of God. சிலுவையில் என்ன நடந்தது தெரியுமா? Do you know what happened on the cross of ஆமென். Calvary? பிதாவாகிய தேவன் ஆமென் ஸ்தோத்திரம், அந்த இடத்துல அவர் குமாரன் மூலமாய் நம்மோடு கூட உடன்படிக்கை The செய்தார். Lord came and He made a covenant with you and me through His only Son. இப்ப குமாரன் இருக்கிறார், Now the Son is there, உடன்படிக்கை முடிந்து போகிற ஒரு சூழ்நிலை. and the situation is when the covenant is coming to an end. பிரதர் நின்று கொண்டிருக்கிறார், I am standing here, நான் தான் ஆண்டவர். and for example, imagine I am God. இப்ப நான் பிதாவாகிய தேவன், For example, imagine I am God the Father. குமாரன் யாரை ரெப்ரசன்ட், ஷர்வின் பிரதரை ரெப்ரசன்ட் பண்ணி குமாரன் நின்று For கொண்டிருக்கிறார். example, imagine that I am the Lord Jesus Christ standing representing the Son. முதல்ல நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? You know, the first thing that happened, பிதா தன்னுடைய வஸ்திரத்தை ஷர்வின் பிரதருக்கு He கொடுக்கிறார். first takes out His garments and gives it to Sherwin. ஷர்வின் பிரதர் அவருடைய வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். And Sherwin takes out his garments and gives it to the Lord. உங்களுடைய வஸ்திரம் என்ன சொல்லுங்க பாப்போம். See, what is your garment? பைபிள் சொல்லுகிறது அழுக்கான கந்தை. The Bible says that it is the filthy rag. அவருடைய வஸ்திரம் என்ன தெரியுமா? And you know what is the garment of நீதியான the வஸ்திரம். ஒரு அல்லேலூயா Lord? It is சொல்லுங்க the garment பாக்கலாம். of justice. அவர் உங்களுடைய வஸ்திரத்தை, அழுக்கான வஸ்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டு தன்னுடைய நீதியை உங்களுக்கு தருகிறார். Takes away your rags to Himself and gives him His justful There is an garment. exchange been made in the cross. ஆமென். சிலுவையில் ஒரு பரிமாற்றம் நடக்கப்படுகிறது. Amen. There is an exchange made at the cross of Calvary. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். Hallelujah. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. Hallelujah. இதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே நான் மிகப்பெரிய பலனாய் இருப்பேன். This is why the Lord looked at Abraham and said that he will be a great blessing. Great reward. Great reward. இன்ஹெரிட்டன்ஸ் இருப்பான்னு சொல்றாரு. The Lord says that he will become Abraham's inheritance. ஆண்டவர் தன்னுடைய பர்ஸ் எடுத்து உங்க கையில கொடுத்துட்டாரு. The Lord took His purse and gave it into my hand. ஆமென். நம்ம பர்ஸ்ல என்ன இருக்குது? What is there in my purse? தரித்திரம், Oh, it curses. கடன், Debt. ஒண்ணு இல்ல. Nothing. எல்லாம் இருக்கிறது வரைக்கும் வலிச்சு எடுத்துறோம். For everything that is there we scrape and take the last ஆனா bit ஆண்டவருடைய out. பர்ஸ்ல என்ன இருக்குது? But what is it there in the last ஐஸ்வரியம் purse? இருக்கிறது. Oh, the flourishing கரங்களை தட்டி nature. கர்த்தரை மகிமைப்படுத்த மாட்டீங்களா? Hallelujah. அவருடைய ஐஸ்வரியத்தை கர்த்தர் நமக்கு Oh, தந்திருக்கிறார். his rewards are there. நம்முடைய பெல்ட் அவர் கொடுத்துட்டாரு. Belt. நம்முடைய பெல்ட் எடுத்துக்கிறார் அவர். The Lord exchanges the belt. என்னுடைய அதிகாரத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய அதிகாரத்தை எனக்கு He takes கொடுக்கிறார். away my authority and the Lord gives me His ஆமென். authority. என்னுடைய ஷூ அவர் எடுத்துட்டு அவருடைய ஷூ எனக்கு திரும்பி He takes கொடுக்கிறார். away my shoe and gives his shoe instead. என்னோடது எதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கோம்ல அதெல்லாம் அவர் எடுத்துட்டார். அவருடைய இதெல்லாம் உனக்கு All of தந்திருக்கிறார். the things I cling on to myself saying it is mine, He takes and He gives me His instead. ஹalleluya. Hallelujah. இனிமேல் நான் தரித்திரவானல்ல, நான் ஐஸ்வரியவான். No longer I am going to be a curse. கிறிஸ்துவுக்குள் நான் ஐஸ்வரியவானா இருக்கிறேன். Oh, I'm fruitful in the Lord. பணம் இருக்கோ இல்லையா அது எனக்கு மேட்டர் கிடையாது. See, whether I have money or not is ஐஸ்வரியத்தை immaterial. பத்தி பேசும்போது பணத்தை பத்தி பேசாதீங்க. See, when I'm பேசல. talking about Aishwaryam, ஐத prosperity. prosperity, it doesn't only ஏன்னா நான் signify prosperity money. டீச்சரே கிடையாது நான். Because I'm not a teacher of prosperity. அதை விட ஒரு prosperity நான் உங்களுக்கு சொல்லி See, கொண்டிருக்கிறேன். I'm teaching you a prosperity which is bigger than money. இந்த covenant முடிந்து விட்டது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். See, you have to understand that covenant has come to an end. இது 2000 not come to an end, already முடிஞ்ச ஒரு விஷயம். It is a covenant which has already been put into பாஸ்டர் place. எப்போ இது என் வாழ்க்கையில் நடக்கும் நீங்க கேட்காதீங்க. You shouldn't question and ask when will that covenant be fulfilled 2000 in my ஆண்டுகளுக்கு life. முன்னாடி சிலுவையில கர்த்தர் இந்த எக்ஸ்சேஞ்ச் முடிச்சிட்டாரு. The Lord has made this covenant 2000 years ago on the cross of Calvary. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஆமென். ஹalleluya. Amen. பிரதரோடதெல்லாம் என்னோடதெல்லாம் பிரதர்து. All that belongs to me is to brothers and brothers, everything His belongs to me. நீங்க நிறைய பர்சல் நிறைய கொண்டு வந்திருப்பான்னு தான் எதிர்பார்த்தேன். I expected that He would come with a purse full of money. சோ இல்லஸ்ட்ரேஷன் வந்து இப்படி போயிருச்சே. But the illustration went by like this. சரி போகட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. My beloved children of God. ஆமென். இரண்டாவதா கையை பிடிச்சாங்க ஒரு மார்க்கிங் நடக்குது. See, once they put their arms together as one more covenant being fulfilled. ஆமென். உடன்படிக்கை என்றாலே அங்க ஒரு தழும்பு ஏற்படணும். See, when there is a covenant there needs to be a wound. ஆமென். என்னுடைய கரத்தில் இருக்கிற கத்தியை வைத்து அவரை அறுக்கிறேன். See, I use the dagger in my hand and I scar him. அவருடைய கத்தியில ஆமென் என்னுடைய கை அறுக்கப்படுகிறது. And with his dagger my hand is scarred. ஒரு தழும்பு உண்டாகிறது. And there is a scar on my hand. ஆமென். நான் என்ன செய்றேன் தெரியுமா? So you know what I do? நான் ஓடி போய் ஆமென் பிரதரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். See, I want to run and go and make a covenant with another ஆனா brother. பிரதர் என்ன பார்க்கறாரு? என் கையில ஒரு தழும்பு And பார்க்கறாரு. the brother looks at the scar in my hand. அவர் சொல்றாரு இல்ல உங்க கூட என்னால உடன்படிக்கை பண்ண முடியாது. ஏன்னா இன்னொருத்து கூட ஏற்கனவே நீங்க உடன்படிக்கை பண்ணி So விட்டீங்க. he says, I'm not able to make a covenant with you because you அதனால already உங்களோட made கூட a நான் covenant. உடன்படிக்கை பண்ண முடியாது. Therefore, I cannot make a covenant with you. கவனிங்க நான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. Beloved children of God, play close நீயும் நான் attention. ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி விட்டோம். இன்னொருவரோடு கூட நம்ம உடன்படிக்கை ஒரு நாள் பண்ண You முடியாது. have already made a
a covenant with God and it is impossible to make a covenant with another. அதே மாதிரிதான் Similarly, அவர் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணி விட்டாரு. he has already made a covenant with you. அவர் உன்னை ஒரு நாளும் விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் He will மாட்டார். never let you go. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். Hallelujah. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, My beloved children of God. உள்ளங்கையில உங்களை வரைந்து Oh, he வைத்திருக்கிறார். has carved you in the palm of his hand. எப்படி வரைந்து வைத்திருக்கிறார் How தெரியுமா? has he carved you? தன் கையில தழும்புகளால வரைந்து As வைத்திருக்கிறார். a scar within his உடம்பு heart. முழுவதும் தழும்புகளால மறைந்து வைத்திருக்கிறார். Because of all the கையில wounds in his மட்டுமல்ல, hand. கையில மட்டுமல்ல, Not only in his palm. அவர் உடல் முழுவதும் தழும்புகள். All of his body there is a stripe. ஒவ்வொரு முறையும் தன்னுடைய தழும்புகளை பார்க்கும் பொழுது கர்த்தர் யாரை இந்த நினைவு கூறுவார் என்றால், என் பிள்ளையோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், அவர் ஒரு நாள் உங்களை மறக்க முடியாது. Every time he looks at the stripes on his body, he remembers you and he is not possible to forget you. இதுதான் கிட்டத்தட்ட திருமணத்துக்கு அடையாளமா இருக்கிறது. திருமணம் This marriage. is also a similar the significance of marriage. ஒரு கணவன் ஒரு மனைவியோடு கூட உடன்படிக்கை செய்து விட்டால், See, when a husband makes a covenant with his wife, உங்களுக்கு தெரியும், ஆமென், அது blood covenant, அது இரத்தத்தால் செய்து கொள்ள உடன்படிக்கை. you know that is a blood covenant. அங்க ஒரு தழும்பு உண்டாகிறது. There is a scar that takes place. அது ஒரு நாள் யாரும் மாற்ற முடியாது. Nobody can change that. அப்ப நான் உங்களை பார்த்து கேக்குறேன், I'm looking at you and I have this question. நீங்க பாவம் செஞ்ச ஆண்டவர் உங்களை மறந்துடுவாரா? When you sin with the Lord, யார் forgives சொன்னது you? பாவம் செஞ்ச ஆண்டவர் உங்களை கைவிட்டு விடுவார் என்று? Who says that when you sin the Lord will ஏன் let பைபிள் go? அப்படி சொல்லவே இல்ல. My Bible doesn't say that. ஆமென், ஒரு நாள் அவர் உங்களை விட மாட்டாரு. The Lord will never let go your hand. நீங்க பாவம் செய்து கொண்டே இருப்பணும் என்பதற்காக சொல்லல. I'm not telling you so that you can take the privilege to keep இம்மை sinning. பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனமும் உருக்கமான இரக்கத்தினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லி The Lord இருக்கிறார். says that I will never let go your hand, but by my grace I have drawn you towards myself. இன்னும் தொடர்ந்து நீ பாவம் செய்து கொண்டிருப்பதற்காக நான் இதை சொல்லவில்லை. I'm not saying this so that it gives you the guarantee that you can sin more. இதுதான் ஆண்டவருடைய அன்பா இருக்கும் என்று சொன்னால் உன்னால எப்படி பாவம் செய்ய முடியும்? My point is that if this is the extent of the love of God, then how can you sin against his holy name? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசுறாரு? For how many of you the Lord is speaking சத்தமாக ஒரு today? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. உடன்படிக்கையினுடைய இன்னொரு அம்சத்தை தெரிந்து கொள்ள See, விரும்புறீங்களா? do you want to know one of the significance of a covenant? ஆண்டவர் ஆபிரகாமுடைய பெயரை மாற்றுகிறார். See, the Lord changes the name of Abraham ஆபிராம். from ஆபிராம், அவன் பேர் ஆபிராம். Abraham. அவன் பேர் ஆபிராம் என்று ஆண்டவர் ஆபிரகாம்னு மாற்றுவார். Yes, he changes the name from Abraham to Abraham. ஆபிராம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? Do you know what the first name mean of that name is? ஆப் அப்படின்னா அப்பா. Ab means father. ராம் அப்படின்னு சொன்னா இன்டெலிஜென்ஸ். Amen. Father of intelligence. Hallelujah. ஆபிரகாம் என்றால் புத்திமான்களின் தகப்பன் என்று அர்த்தம். It means that amongst the intellect he is the father. ஹீப்ரு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். See, the people who knows Hebrew will understand this. ஆண்டவர் வந்து ஆபிரகாம் என்ற பெயர்ல ஹேன்ற ஒரு லெட்டர் மட்டும் சேர்த்துறாரு. See, why does the Lord include the letter Hebrew letter hey? ஹே. நீங்க ஹே என்ன லெட்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா சங்கீதம் 119ல 5வது அதிகாரத்துல மேல போட்டுருப்பாங்க, அதை பாருங்க. See, சங்கீதம் 119 Psalms 119, this அதுல word hey. 5வது அதிகாரம் வரல, அந்த Psalms 119ல அந்த 5வது அதிகாரத்துக்கு மேல ஹேன்னு இருக்கா? See, in the verses 5, this letter hey is signified. இருக்கா? ஹேன்னு இருக்கா? கண்டுபிடிச்சீங்களா? Is it punctuated? ஹே இருக்கா? There's a word hey there. அந்த ஒரு லெட்டர் தான் ஆபிரகாமுடைய பேருக்கு பின்னாடி ஆண்டவர் சேர்த்துறார். See, that is the only letter that the Lord includes within the name of Abraham. என்ன பாருங்கம்மா? Look at me, dear sister. இது எபிரேய மொழியினுடைய 5வது ஆல்பபெட். See, this is the 5th alphabet in the Hebrew language. 5 என்றால் கிரேஸ். 5 means grace. ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கிரேஸ் ஆட் பண்றார். See, the Lord has included grace into the ஒரு life of அல்லேலூயா சொல்லுங்க Abraham. பார்க்கலாம். Hallelujah. பேரை மாத்தல. He doesn't change his name. கிருபையை சேர்த்துறாரு. He includes grace into his name. கிருபையை சேர்த்துறார் ஆண்டவர். He includes grace into his நீங்கள் name. நான் எப்படி ரட்சிக்கப்பட்டோமோ, Just like you and me have been எந்த redeemed. சிலுவையினால் ரட்சிக்கப்பட்டோமோ, The same cross that redeemed you. அதே சிலுவையில் தான் ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்டாரு. The same cross that redeemed எந்த his கிருபையை father. கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, The same grace that was அதே கிருபையினால significant. தான் ஆபிரகாம் ரட்சிக்கப்படுறாரு. The same grace that was applicable to Abraham. என்னெல்லாம் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தாரோ, All the things that the Lord gave to அவனை Abraham. போல விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. If you believe like Abraham did, it belongs to you too. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசுறாரு? For how many of you the Lord is யாரெல்லாம் speaking? ஆபிரகாமுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள்? How many of you are just like the ஒரு children அல்லேலூயா of சொல்லுங்க Abraham? பார்க்கலாம். Hallelujah. You are the children of Abraham. அவருடைய எல்லா Amen. சுதந்திரத்துக்கும் உங்களுக்கும் என்ன உண்டு? பங்கு உண்டு. You also have a share in that freedom. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Oh, my beloved children of God, கர்த்தர் உங்களோடு உடன்படிக்கை the செய்திருக்கிறார். Lord has made a covenant with you. ஒரு கணவனும் மனைவிக்கு இடையில் நடக்கக்கூடிய உடன்படிக்கையாக உங்களுக்கு ஆண்டவருக்கு நடந்த உடன்படிக்கை. Just like a covenant between a husband and wife is the covenant between you and the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah.
நீங்களும் நானும் கிறிஸ்துவால திருமணம் செய்யப்பட்டிருக்கோம், உங்களுக்கு தெரியுமா? See, you and me have been wedded into the name of Christ. நான் கடந்த 4 நாட்களாக என்னோடு கூட இருந்து கற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஏராளமான விஷயங்களை சொல்லி For the தந்திருக்கேன். past 4 days, all of you who came to my services, I've taught you many things of significance. இது என்னுடைய 13வது செஷன். This is my 13th session. ஆமென். காலையில 10 மணி முதல் நைட் 10 மணி வரைக்கும் என்ன புளிஞ்சு எடுத்துட்டாங்க உங்க ஊர்ல. From one day, from morning 10 till evening 10, they squeezed me out. எப்படா இந்த ஊரை விட்டு ஓடலாம்னு ஆயிடுச்சு. And I felt that when will I run away from this city? எனக்கு ரொம்ப சந்தோஷம். சும்மா சொன்னேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏராளமான விஷயங்களை கற்றுக் I கொடுத்தேன். was only joking. I thought many things of significance. ஆனா வாலிப பிள்ளைகளுக்கு சனிக்கிழமை சொல்லி தந்தேன். And I also taught the youth in the service on Saturday. இது ஒரு marriage document. See, the Bible is similar to a marriage document. இது கர்த்தர், not similar, it is a marriage document. Amen. ஆமென். இதை கர்த்தர் உங்களுக்கு எழுதின ஆமென் ஒரு 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 அன்பின் கடிதம்னு சொல்லி தந்தேன். See, you can also say that this is a letter the Lord has written to you, a love letter. உங்க பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க எப்படின்றது. Go and ask your children what that explanation was. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. நீங்கள் அவருடைய மனவாட்டிகள். See, you are his bride. நம்ம பிள்ளைங்கன்றது இன்னொரு ஏரியால இருக்கிறோம். See, when we say children, we belong to நாம another அவரோடு area. உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு விஷயம். See, that we have made a covenant is something else. ஆனா வேதத்திலே மிக அழகான விஷயம் என்ன தெரியுமா? நான் அவருடைய மனைவி. But the beautifulest thing from the Bible is I am the Lord's bride. சிலுவையில் என்ன நடந்தது தெரியுமா? Do you know what happened in the cross of உங்களை கேட்டா Calvary? நீங்க சொல்லுவீங்க பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லுவீங்க. Maybe you will say that sins were forgiven. என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லுவேன். You know what will I say? I will say that a wedding took place. எப்படி பாஸ் சிலுவையில வெட்டிங் நடந்துச்சுன்னு? If your question is how did a wedding take place? ஆண்டவர் சொல்றார் ஏலோயி ஏலோயி லாமா ஷபக்தா அனி அப்படிம்பாரு. The Lord says Eloi Eloi lama sabachthani. பைபிள் சொல்லுகிறது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் அப்படிங்கும். The Bible says that it means my God why have you forsaken me? அதாவது டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அர்த்தமாம் அப்படினு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. See, when they translated, there is a sphere of doubt in that translation. உங்களுக்கு தெரியுமா அந்த இடத்துல ஏசாமி என்ன சொன்னார் என்று சொல்லி? You know what the Lord actually said in that point? ஏலோயி ஏலோயி லாமா ஷபக்தா அனி அனினா bride. See, when he says that the word ani means bride. ஆண்டவர் சொன்னார் my father where is my bride, why did you leave me amen as a bachelor ன்னு ஆண்டவர் அங்க சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் தேவனே எங்கே என்னுடைய மணவாட்டின்னு ஆண்டவர் கேட்டாராங்க. ஏன்னா சங்கீதம் 24 சொல்லுகிறது ஒரு நாளும் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை கைவிட மாட்டார். See, because Psalms 24 says that the Lord will never let go his son's hand. ஒருவேளை உங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கலாம். Maybe some of you are astonished. பட் எனக்கு ஹீப்ரு தெரியும். But I know a bit of Hebrew. ஆண்டவர் என்ன கேட்டார் தெரியுமா? Do you know what the Lord asked? பிதாவே, Father, மணவாட்டியை தருவான் தான பூமிக்கு என்ன அனுப்பினீர்? you sent me that I will meet my bride. எங்கே என்னுடைய மணவாட்டின் கதர்னாரு. He cried out asking where his bride was. அப்படி விலாவில ஈட்டில குத்துனாங்க. They pierced him with a spear. ரத்தமும் தண்ணீரும் வெளியே புறப்பட்டு வந்தது. Blood and water flowed out from his side. மணவாட்டி எங்க பிறந்தது தெரியுமா? Do you know where the bride was born? மகனே, உன் மணவாட்டி உனக்குள்ளே இருக்கிறா. ஆண்டவர் பிதா கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்றார் உன்னுடைய மணவாட்டி உனக்குள்ள தான் இருக்கிறார். See, the Lord looks at Jesus and says your bride is within you. ஆதாமுக்கு மணவாட்டி ஆண்டவர் எங்க இருந்து எடுத்தார்? Where did the Lord take the bride for Adam? விலா எலும்பில் இருந்து எடுத்தார். He took it from his ribs. ஈட்டினால் இயேசுவின் விலாவை குற்றும் பொழுது See, when they pierced the Lord's ribs, ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. water and blood flowed out. ஒரு தாயோட வயிற்றிலிருந்து குழந்தை வெளியே வரும்போது என்ன வெளியே? ரத்தமும் தண்ணீரும் வெளியே வரும். See, when a child is born, the thing that comes out is water and blood. நீங்களும் நான் எங்க பிறந்தோம் தெரியுமா? சிலுவையில் அவருடைய விலாவில பிறந்தோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சிலுவையில் அவருடைய விலாவில நாம பிறந்தோம். Amen. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, My beloved children of அவருடைய God, மணவாட்டி ஆகிய நாம, we the bride of the Lord. அவர் கேட்ட பொழுது மணவாட்டியை பிதாவாகிய தேவனுடைய விலாவில இருந்து கொடுத்தார். See, when he asked the Lord, the bride was given to him from his ribs. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, My beloved children of நாம் God, அவருடைய பிள்ளைகளை காட்டிலும் more than children. அவருடைய மணவாட்டி என்பது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். You know how it is to be his bride is more happening. இங்க ஆபிரகாமுக்கு ஆண்டவருக்கு நடக்கிறது என்ன தெரியுமா? You know what happens between Abraham and the Lord? அது நடப்பது கிட்டத்தட்ட திருமணம் போன்ற ஒன்று. It is something quite similar like the covenant of a wedding. என்னுடையதெல்லாம் உங்களுடையது. All that belongs to me is yours. உங்களுடையதெல்லாம் என்னுடையது. And all that is yours belongs to me. அப்படிதான் நீங்க கல்யாணம் பண்ணும்போது உங்க வைஃப்ட்ட சொன்னீங்க. That is what you said when you married your wife, isn't it? என்ன நான் கேள்வி கேட்டோம் நீங்க. ஆமா brother. Hallelujah. Hallelujah. அப்படிதான் நம்ம சொல்றோம். This is what we go into the altar and we mention. அன்னைக்கு சொன்னதோட சரி. For some we just left that promise on that day. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் அப்படி அல்ல. But the Lord is not like that. அவருடையதெல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறார். The Lord has given everything that belongs to him for you. அவர் எதை தர மாட்டான்னு சொல்லியிருக்கிறார். What does he said that he won't give to you? தன்னுடைய தழும்புகளை தந்திருக்கிறார். He has given you his stripes. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My beloved children of God, கவனிங்க ஒரு விஷயத்தை
விஷயத்தை நான் சொல்றேன். I want you to pay close attention to உங்களுக்கு சொல்லி this. தரணும். நீங்க என் கூட ஒரு வாரம் இருந்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். Maybe if you spent another week with me, you would have learned much more. ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா See, when a child is born, அந்த 31வது நாளிலே in the 31st day, நான் சொல்றது லேவியராமத்துல இருக்குது. what I'm mentioning to you is in the book of அந்த அப்பா அம்மா Leviticus. அந்த குழந்தையை தூக்கிட்டு ஆசாரியன்ட்ட போணும். The mother and father will take the child to the priest, a temple priest. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த குழந்தையும் அப்பா அம்மாவுக்கு சொந்தம் இல்ல. See, none of the children in this world belongs to their father or mother. ஆண்டவர் ஏன் குழந்தைகளை நமக்கு தராரு தெரியுமா? Do you know why the Lord gives us children? வளர்த்து அவருக்கு திருப்பி கொடுக்கிறதுக்காக தான். Because we have to bring them up and give them back to the பைபிள்ல Lord. 31வது நாள் ஒரு சடங்கு நடக்கும் ஒவ்வொரு யூத குழந்தைகளுக்கும். See, according to the Bible, on the 31st day, a ceremony takes place for every Jewish அப்பா அம்மா child. அந்த குழந்தையை கொண்டு போய் ஆசாரியன்ட்ட கொடுத்து The father and mother takes the child and gives it to the priest. இந்த குழந்தைகள் எனக்கு நான் இந்த குழந்தையை மீட்டுக்கொள்ள விரும்புகிறேன், ரெடீம் பண்ண விரும்புகிறேன். And they say that I want to redeem this child. சோ இந்த அப்பா அம்மா என்ன செய்வாங்க? ஆசாரியன் கையில் 5 ஷேக்கல் கொடுப்பாங்க. 5 ஷேக்கல். So the mother and father gives 5 shekels into the hand of the priest. உடனே அவங்க கொடுத்த உடனே priest இனிமேல் இது உன் குழந்தை அப்படினு கொடுப்பாங்க. And then when the priest has received that 5 shekels, he gives the child back saying, this is now your child. அப்பா அம்மா கிளம்பும் பொழுது And when the father and mother prepare to leave, ஆசாரியன் என்ன செய்வார் தெரியுமா? you know what the priest does? அவர் பாக்கெட்ல கை விட்டு அந்த 5 ஷேக்கலை எடுத்து திரும்ப அப்பா அம்மா கிட்ட கொடுத்து He will take the 5 shekels from his pocket and give it back to the parents. நீங்களே வச்சுக்கோங்கன்னு And he சொல்லுவார். will say, keep this for yourself. உடன்படிக்கையினுடைய தழும்புகள் The scars of a covenant. உங்களை நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 காயங்களால் அவர் மீட்டுக் கொண்டார். You and me were redeemed by the 5 scars. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஆமென். அவர் ஆமென் பிதாவினுடைய தேவனிடத்துல கையில 5 ஷேக்கலை கொடுத்து உங்களை என்னையும் ஆமென் தன்னுடைய மனைவியாக்கி கற்றுக்கொண்டார். See, the Lord gave the 5 shekels according to that book into the hands of the Lord and redeemed you and me. பிதா என்ன செஞ்சார் தெரியுமா? You know what the father did? அந்த தழும்புகளை திரும்ப உங்க கையிலே கொடுக்கறாரு. He took those shekels and gave it back into என் your hands. தழும்புகளால் குணமானீர்கள் என்று And he சொன்னார். says, but by my stripes you are healed. எல்லாமே உங்களுக்கு தான்மா. Everything belongs to அவர் you. ஒண்ணையும் வச்சிக்கிடவே இல்ல. He hasn't kept anything for நம்ம himself. ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு Look at தெரியுமா? the extent of the love of our Lord. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். For how many the Lord is speaking to this சிலுவை evening. புரியலன்னா கடைசி வரைக்கும் ஆண்டவர் புரிய மாட்டார். See, if you don't understand the cross, then you will not understand the Lord. நம்ம தெய்வத்தை போல ஒரு தெய்வம் ஒருவருமே Oh, கிடையாது. there is no God like our God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. கிறிஸ்து வாழ்க்கை கஷ்டம் நிறைஞ்ச வாழ்க்கை தான். See, the life of a Christian is trouble. பாடுகள் நிறைஞ்ச வாழ்க்கை தான். It is full of tribulation. நேற்று பாஸ்டர் வீட்ல உட்கார்ந்து நான் திராட்சை பழத்தை வச்சு நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். Yesterday evening I used a bunch of grapes to teach you a new thing. மேபி அதனுடைய வீடியோ உங்களுக்கு இருந்தா அதை நீங்க வாங்கி கேட்டு பாருங்க. Maybe if you get a hold of that video, take it home and watch it. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. இந்த உடன்படிக்கையில் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசும் பொழுது See, when the Lord spoke to Abraham according to that ஆண்டவர் covenant, பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் சொல்லல. ஆண்டவர் பாசிட்டிவான the காரியங்களை Lord மட்டும் just சொல்லல. didn't only give him the positive information. ஆண்டவர் நெகட்டிவான விஷயத்தையும் சொல்றாரு. The Lord also gave him some of the negative facts. நமக்கு நேரம் இல்ல, நீங்க வாசித்து பாருங்க வீட்ல போய். There's no time, but you go home and read ஆண்டவர் this. ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறாரு, The Lord looks at Abraham and says, ஆபிரகாமே Abraham, நான் நெகட்டிவையும் சொல்றேன். I'm also telling you the negative. உனக்கு பிள்ளை பிறக்கும். You will bear a child. 70 பேர் எங்க போவீங்க? எகிப்துக்கு போவீங்க ஒரு நாள் பஞ்சம் விளைப்பதற்காக. One day you will go to the land of Egypt because of the famine. அந்த 70 பேர் ஆமென் எகிப்து தேசத்துல லட்சக்கணக்கான ஜனங்களாய் அவர்கள் பெருகுவார்கள். And those 70 people will go into the land of Egypt and they will procreate and become a large. ஒரு நாளிலே ஆமென் 430 வருஷம் அவங்க அடிமையாய் இருப்பார்கள். And for 430 years they will be slaves in that land. 430 வருஷம் கழிச்சு மீண்டும் அவர்களை திரும்ப நான் விடுதலையாக்கி இந்த தேசத்துக்கு நான் கொண்டு And வருவேன். after 430 years I will deliver them and once again bring them to this அவர்கள் nation. வந்து இந்த பூமியை சுதந்தரித்துக் And கொள்வார்கள். they will come and inherit this land. கிறிஸ்தவ வாழ்க்கையில In the life of a Christian, உடன்படிக்கையினுடைய இந்த வாழ்க்கையில when there is a commit, when there's a covenant, பாசிட்டிவ் இருக்கு, there is positive நெகட்டிவ் இருக்கு. and there is also negative. யாராவது வந்து If somebody comes பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னா and challenges you and say there's only positive நம்பவே things, நம்பாதீங்க. do not believe it. நம்பவே நம்பாதீங்க. Do not believe it. அங்க நெகட்டிவ் இருக்கு. There is also a negative in நீங்க it. கேட்கலாம் ஏன் நெகட்டிவ்? You should ask, why should there be a negative? ஆண்டவர் வந்து சும்மா கொடுத்துற முடியாத அந்த தேசத்தை. See, the Lord can the Lord not just give it just like that? நல்லா புரிஞ்சுங்க, ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னு I want you ஆசைப்படுறேன். to pay close attention to this. ஆபிரகாம்ட்ட இந்த தேசம் முழுவதும் நான் தருவேன்னு சொன்னார். The Lord promised Abraham and said, I'll give you this whole nation. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம் அந்த தேசம் முழுவதையும் சுதந்தரித்துக் கொண்டானா தன்னுடைய வாழ்நாள்ல? The question is, did he inherit that land in his lifetime? இல்ல. No. என்ன பாஸ்டர் சொல்றீங்க அப்படி நீங்க கேட்கலாம். You may ask, what pastor are you saying? என் அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, My beloved children of God, நான் சத்தியத்தை சொல்றேன். I'm talking to you about the truth. இந்த கதையெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். கதை விடுறத வேலையெல்லாம் என்கிட்ட கிடையாது. I'm not cooking up a yarn. நான் நேரடியா கர்த்தருடைய வார்த்தைக்கு வருகிறேன். I'm coming straight to the word of God. நம்ம ஒரு கெட்ட பழக்கம் பழகி வச்சிருக்கோம். See, we have a bad habit. வருஷம் 1ஆம் தேதியான வாக்குத்தத்தம். See, the first day of the year we want the promise. மாசம் 1ஆம் தேதியான வாக்குத்தத்தம். The first day of the month we want a promise. வாக்குத்தத்த வசனம், Promised verse. வாக்குத்தத்த ஸ்டிக்கர், A sticker to put on a door. வாக்குத்தத்த அட்டை, A promise
card, வாக்குத்தத்த புக் மார்க், a bookmark with the promise, வாக்குத்தத்த கேலண்டர். a calendar with the book with the எனக்கு தெரிஞ்ச promises. இந்த ட்ரெண்ட் 10 வருஷமா தான் இருக்கு. See, as far as I understand, this trend is going on for நான் at least சின்ன 10 years. குழந்தையில இருந்து ஃபுல் காஸ்பல் சர்ச்சில், அதாவது ஹார்ட் கோர் பென்டிகாஸ்டல் சர்ச்சில் வளர்ந்தவன் நான். See, I have grown up in a hardcore Pentecostal church. அன்னைக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச இந்த வாக்குத்தத்தம்லாம் கிடையாது. See, in those days, none of this was of significance. வாக்குத்தத்தம்லாம் பைபிள்ல தான் இருந்துச்சு, இல்லன்னு சொல்லல. The promises were in the Bible, that is true. பாஸ்டர் இதுதான் அந்த உங்க வாக்குத்தத்தத்தை நல்லா பிடிச்சுக்கிறீங்க, நீங்க பிடிச்சிட்டு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருங்க, எல்லாம் நடந்துரும்னு சொல்றாரு. See, they come and say, hold this into your palm of your hand. This is your promise. Claim it and pray it and it will be fulfilled. இப்ப நான் ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? Can I share இந்த with you ட்ரெண்ட் something? எல்லாம் 10 வருஷமா தான் வந்துச்சு. See, this trend is only taking place for the last 10 years. பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் உங்களுக்கு எனக்கு See, every promise of God in the Bible is for you and இது என் me. மணவாளனாகிய கிறிஸ்து எனக்கு எழுதி கொடுத்த லவ் லெட்டர். See, this is a love letter that my bridegroom Christ has written இதுல for me. இருக்கிற அத்தனையுமே எனக்கு தான். All of the promises in this Bible are applicable to me. ஆனா புரிஞ்சுக்கோங்க, இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். But I want you to understand this another point that I raised. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, Oh, my beloved children of God. வாக்குத்தத்தங்கள் எனக்கல்ல, என் சந்ததிக்கு. See, promises are not just for me, it is for my generation. பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது. That is what the Bible says. ஆமென். வாக்குத்தத்தங்கள் எனக்கல்ல, என் சந்ததிக்கு. The Bible says that the promises are not only for me, but it is also for my generation. சந்ததி தான் முக்கியம். See, the generation is what is important. நான் முக்கியம் அல்ல. I am not very கர்த்தர் important. உங்களை குறித்து அக்கறையுடையவராய் இருக்கிறதை See, when காட்டிலும் the Lord is concerned about you, தேவன் சந்ததியை குறித்து தான் அக்கறையுடையவராய் He is இருக்கிறார். more concerned about the generation you come from. ஆபிரகாம் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளவில்லை. See, Abraham wasn't the only one who inherited the nation. அவனுடைய பிள்ளைகளின் 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 பிள்ளைகள் தான் தேசத்தை சுதந்தரித்துக் His கொண்டார்கள். children are the ones who inherited the promised land. கவனமாக கவனி, அப்படிதான் ஒரு யூதன் பார்க்கறான். Pay careful attention. That is the view the Jews hold. பிரதர், உங்க வாக்குத்தத்தம் என்ன? What is your promise, brother? சிஸ்டர், உங்க வாக்குத்தத்தம் என்ன? Sister, what is your promise? அம்மா, உங்க வாக்குத்தத்தம் என்ன? Mother, what is your promise? இதுக்கெல்லாம் இங்க பைபிள்ல வேலை கிடையாது. See, the Bible, this is not what the promises in the Bible are வாக்குத்தத்தத்தை about. ஒருவரும் தங்களுக்குன்னு சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. See, you cannot just take the promises only for It is yourself. for our generations. Amen. ஆமென். இரண்டாவது உலக போர் நடக்கிறதுக்கு முன்னாடி See, before the Second World War took place, ஸ்பானிஷ் இன்குவிசிஷன் ஒரு விஷயத்தை நீங்க there கேள்விப்பட்டிருப்பீங்க. was a thing about the Spanish Inquisition. ஏராளமான யூதர்கள் ஸ்பெயின் தேசத்தை விட்டு என்ன செய்தாங்க? விரட்டி அடிக்கப்பட்டார்கள். Many of the Jews were chased out from the nation of Spain. அந்த மெடிட்டரேனியன் சீல அவங்க துருக்கி போன்ற தேசங்களுக்கு அவர்கள் ஓடி போனார்கள். And they journeyed across the Mediterranean seas to nations like Turkey. நான் நடந்த சரித்திரத்தை உங்களோடு கூட பகிர்ந்து I am கொண்டிருக்கிறேன். sharing with you the historical fact. தயவு செய்து வாக்குத்தத்தம்னா என்னன்னு புரிந்து கொள்ளுங்கள். You have to understand what it means when we talk about a promise. கர்த்தருடைய சந்ததிகளை குறித்து அக்கறையுடையவராக The இருக்கிறார். Lord is concerned about the generation. பெற்றோர்களுக்கு முக்கியமா நீங்க கவனிக்கணும். Parents, I want you to pay close attention. யூதர்கள் கப்பல்ல ஏறி போய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பக்கத்துல இருக்க தேசங்களுக்கு. When the Jews were escaping from உடனே Spanish ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய Inquisition, அரசு சொல்லுகிறது, ஓடுகிற எல்லா யூதர்களும் வாய்க்குள்ள தங்கத்தையும் வெள்ளியும் நம்முடைய பணங்களை முழுங்கிட்டு அவங்க ஓடுறாங்கன்னு சொல்றாங்க. and the king of the Spain is advising people and saying the Jews who are running, they swallowed the gold and silver. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My beloved children உடனே of God. போகிற கப்பல்களை, நூற்றுக்கணக்கான கப்பல்களை நடுக்கடல்ல தடுத்து நிறுத்துறாங்க. See, then they follow the Jews and they barricade the ships in the middle of the sea. எல்லாம் உடைய வயிற்றுகளை அறுத்து அறுத்து யூதர்களுடைய ஆமென் அந்த ஆண்களையும் பெண்களையும் கடல்ல தூக்கி போட்டாங்க. They cut open the stomach of the Jews and then they throw the bodies over the sea. உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்ததுன்னு சொல்லி? You know what happened? கடலுக்குள்ள விழக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னார்களாம், Every parent that was thrown overboard, they looked at their children and said, ஆண்டவர் சொன்ன, நீ தண்ணீரிலே கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட He இருப்பேன். said that when you pass through the waters, I will be with நீ you. ஆறுகளை கடக்கும் பொழுது அவ உன்மேல் Or புரளுவதில்லை. when you go through the waters, I will be with you. நீ அக்கினியின் மேல் நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய். And when you go through the fires, you will not be அக்கினி sin. ஜுவாலை உன் பேரிலே பற்றாது. Oh, yeah, the flame of the fires will not இன்னைக்கு நாங்க engulf you. சாகுறோம். Today I am dying. ஆமென். ஹோலோகாஸ்ட்ல நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான யூதர்கள் கொல்லப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். You and me know that in the Holocaust, the millions of Jews were put to death. இப்போ நான் சொன்ன வசனத்தை உங்களால புரிஞ்சுக்கிட முடியாது. Maybe the words that I said, you may not be able to ஆனா understand. ஹோலோகாஸ்ட்லயும் ஸ்பானிஷ் இன்குவிசிஷன்ல கடந்து சென்ற ஒவ்வொரு யூதனுக்கு இந்த வசனம் என்னன்னு தெரியும். But the Jews who went through the Holocaust and the Spanish Inquisition know the essence of this. பெற்றோர்கள் விழுந்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து சொன்னாங்க, வாக்குத்தத்தம் எங்களுக்கு நிறைவேறல, உங்களுக்கு நிறைவேறும்னு When சொன்னாங்க. the parents were being slayed, they looked at the children and said, the promises will be fulfilled in your life. அவைகள் தான் வாக்குத்தத்தம். Those are what we mean by promises. எனக்கு நடக்கலனாலும் என்றைக்காவது ஒரு நாள் என் பிள்ளைகளுக்கு நடக்கும் நினைக்கிறதா விசுவாசம். See, the faith is believing the promises that haven't taken place in my life will be fulfilled in my child's நாம life. போதிக்கப்பட்டிருக்கிறது தவறாய் போதிக்கப்பட்டிருக்கிறோம். See,
with the way we have been preached, we have sometimes been preached incorrectly. அதனாலதான் நான் நடக்கலன்னா நான் சோர்ந்து போகிறேன். That is why when I walk, I am tired. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார். The Lord looked at Abraham and said, Amen, there is negative things. இந்த உடன்படிக்கையில சில நெகட்டிவான விஷயங்கள் இருக்குப்பா. Amen. There is also some negativity in this covenant. நீ உனக்கு வாய்க்கலனாலும் உன் பிள்ளைகளுக்கு வாய்க்கும். See, if this is not fulfilled for you, it will at least be fulfilled in the life of your children. அன்புள்ள பெற்றோர்களே, Beloved parents, உங்களுக்கு உங்க பிள்ளைங்க தான முக்கியம். isn't your children not of prime importance? நம்ம சுயநலமா இருக்க முடியாதுல்ல. We cannot be selfish in this. நாம ஏன் கஷ்டப்படுறோம்? நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான கஷ்டப்படுறோம். Why are we slogging so that our children will live well? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஆண்டவர் நிச்சயமா தன்னுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லமையுள்ளவரா The இருக்கிறார். Lord is great and mighty that he will fulfill his promises. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஆமென். 430 வருஷம் கழிச்சு For 30 years past, 430 years 430 years past, இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப அந்த தேசத்துக்கு வர்றாங்க. the Israelites returned back to the promised nation. ஆண்டவர்களுக்கு சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? And you know what the Lord's promise to them நீங்க was? தேசத்தை பிடிக்கணும்னா நீங்க ஃபைட் பண்ணணும். He said that if you have to come back into the promised land, you have to fight. என்ன பாஸ்டர் உடன்படிக்கைனா இப்படிதானா? The question may be, if there is a covenant, is this the consequences? பிரியமான தேவ பிரின்சிபல் ஒரு நாள் யாரும் மாத்த முடியாது. My beloved children of God, the principles of a covenant cannot be changed. ஆண்டவர் சொன்ன இந்த தேசத்தை உனக்கு நான் தருவேன். The Lord said, I will give you this nation. அதுக்கு நான் உடன்படிக்கை உன்னோடு கூட பண்ணி I விட்டேன். have already made the covenant with you. ஒருவேளை உனக்கு கிடைக்கலனாலும் உன் பிள்ளைக்கு நிச்சயமா இது Perhaps கிடைக்கும். if you do not get it, at least your children will inherit it. ஆனா உன் பிள்ளைகளை சும்மா வாங்கிட முடியாது. But your children cannot just get it. They have to fight for it. Amen. அவர்கள் அந்த அதுக்காக என்ன செய்யணும்? அவங்க சண்டை போடணும். They have to fight for it. ஆமென். நீங்க ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 18 Read Genesis 15 verses 18. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டுமல்ல, கேனியரும் கெனீசியரும் கத்மோனியரும் ஏத்தீரும் பெர்சியரும் ரெப்பாயிமரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் சொன்னாரா? கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரா? வாசிங்க இங்கிலீஷ். On that day, the Lord made a covenant with Abraham and said, to your descendants I give this land, from the Wadi of Egypt to the great river, the Euphrates, the land of the Kenites, the Canaanites, the Kadmonites, the Hittites, the Perizzites, the Rephaites, the Amorites, the Canaanites, and the Jebusites. இந்த தேசத்தை உனக்கு நான் என்ன செய்வேன்? He says that this nation கொடுத்தேன்னு சொன்னார். I have given to you. இன்னும் கவனிங்க. I want you to pay more closer attention. அவன் பேர் கூட நீ மாறல. Even his name hasn't yet changed. அவன் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட உருவாகல மனை வயித்துல. He still hasn't born a child. ஆனா உடன்படிக்கை கர்த்தர் செய்து விட்டேன் என்று சொல்கிறார். But the Lord says that the covenant has been fulfilled. சொல்லுவீங்களா? உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி பொழுது Raise your right hands and எனக்காக say, யாவற்றையும் சிலுவையில் ஆண்டவர் செய்து முடித்து விட்டார். the Lord has completed everything of significance for என்னுடைய me. வியாதி சுகம் ஆகி விட்டதுன்னு சொல்லுங்க. Oh, my disease has been healed. என் கடன் தீர்ந்து விட்டதுன்னு சொல்லுங்க. My debts have been repaid. ஆமென். உனக்கு என்ன தேவையோ இந்த வேளையில் ஆமென். உன் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி சொல்லு. வாயத்தை It has been accomplished. எல்லாவற்றையும் எனக்காக சிலுவையில் செய்து முடித்து விட்டார்னு சொல்லுங்க. The Lord has accomplished all of this on the cross of எல்லாவற்றையும் செய்து Calvary. முடித்து விட்டார். Oh, he has accomplished சத்தமா everything. சொல்லுங்க பிரதர். எல்லாவற்றையும் செய்து முடித்து He விட்டார். has accomplished நீ everything. எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம்? அதை என் ஆண்டவர் செய்து முடித்து விட்டார். You are waiting for, the Lord has already இது completed. உடன்படிக்கை செய்யப்பட்டு விட்டது. This has been a covenant that has been ஆண்டவராகிய fulfilled. இயேசுவின் இரத்தத்தினால செய்து கொள்ளப்பட்ட And it is a உடன்படிக்கை. covenant that has been signified by the blood of the Lord Jesus. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். Hallelujah. உங்களுடைய விசுவாசத்தை நான் தட்டிவிட விரும்புகிறேன். உங்களுடைய விசுவாசத்தை நான் I want to build your faith. எனக்கு அன்பான தேவனுடைய My பிள்ளைகளே, beloved children of God, ஆனால் ஒன்றே ஒன்று கடைசியா நான் சொல்லி முடிக்க there is விரும்புகிறேன். one final point I want to mention and leave you. உங்களுக்காக ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்ட இந்த காரியத்தை The thing that the Lord has already achieved and நீங்கள் அடைய completed. வேண்டும் என்று சொன்னால் If you have to inherit it. we have to fight for it. Amen. பிரின்சிபல் அதுதான். Amen. நீ யுத்தம் பண்ணி தான் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். Unless you battle it, you will not be able to inherit it. 430 வருஷம் கழிச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள நுழையும் பொழுது 430 years later, when the Israelites entered into the land of Canaan, அவர்களுக்கு முன்னாடி கானானியர் இருந்தார்கள். before them in that nation, the Canaanites were அம்மோனியர் there, இருந்தார்கள், the எபூசியர் Amorites were there, இருந்தார்கள். the Jebusites were there. ஒவ்வொன்றையாய் ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். One by one, the Lord helped the Israelites to put it ஒவ்வொன்றையாய் off. ஜெயிக்க கர்த்தர் உதவி The செய்வார். Lord gave them the victory over each and every அவர்களுக்கு one உதவி of them. செய்வார் என்ற கர்த்தர் உங்களுக்கு எனக்கு செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். God will also help you and me. நிச்சயமா யுத்தம் இல்லாம நாம சுதந்தரித்துக் கொள்ளவே முடியாது. Without a war or fight, you will not be able to inherit. நான் ஏன் யுத்தம் பண்ணணும் தெரியுமா? Do you know why I have to fight? அது என்னோட, அதனால நான் யுத்தம் பண்ணி Because பிடிக்கிறேன். it is mine, I have to fight and ஒரு inherit. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. இன்னொருவனுடையது அது என்னுடையது, நான் யுத்தம் பண்ணி தான் நான் பிடிப்பேன். Because it belongs to somebody else, I have to fight and inherit it. அந்த உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். And that is the thing the Lord has given into நீங்க your அதுக்காக hands. யுத்தம் பண்ணணும். You have to fight that battle. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? ஏன் நான் யுத்தம் பண்ணணும் அதுக்காக? You know, there's one other point I want to share நான் with you. யுத்தம் பண்ணினாதான் எனக்கு தெரியும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் It is என்பதை. only when I battle that I will realize that the Lord is there with me to give me the victory. அவர் ப்ரூஃப் பண்ணுவார் அவர் உங்களோடு கூட இருக்கிறத. He will prove to you that He is with you. அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறத உங்களால உணர முடியும்.
முடியும் அவர் fight able to பண்ணும்போது. understand and feel the presence of God. உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி? இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். Even today the Lord is battling for the nation of Israel. யூதர்களுக்கு இன்னும் இயேசுவும் ஏற்றுக்கொள்ளல. See, the Jews haven't yet accepted the Lord ஆனா Jesus. இன்னைக்கு அங்க போய் பார்க்கிற இன்னைக்கும் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் But அவர். even today the Lord is battling for the மேல Israelites. சிரியா இருக்கு, லெபனான் இருக்கு, ஆமென், ஜார்டன் இருக்கு, கீழே எகிப்து இருக்கு, ஈரான் இருக்கு, ஈராக் இருக்கு, சுற்றிலும் எதிராளிகள் சூழ்ந்திருக்கிறார்கள். See, the nation Israel is surrounded by hostile nations. ஆனால் But இன்னைக்கும் உலகத்திலே சேஃபஸ்டான பிளேஸ் என்ன தெரியுமா? இஸ்ரேல் தான். the most safest place in the world today is the nation of Israel. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? Hallelujah. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஒரு நாளாவது வாழ்க்கையில அங்க போயிட்டு வாங்க. See, at least find one opportunity to go and witness this yourself. பியூட்டிஃபுல் பிளேஸ் இன் தி வேர்ல்ட். உலகத்துல அழகான இடம்னா அது ஒண்ணுதான். It is one of the beautiful places in the world. ஏன் அது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்த Because it பூமி. is a nation that the Lord promised to Abraham. உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணி தான் இடங்களை பிடிச்சாங்கன்னு. You know that even today the Israelites had to battle to get that land. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லட்டுமா? There is one other point of significance. கடைசி வரை அவர்கள் யுத்தம் பண்ணி தான் தங்களை காத்துக்கொள்ளவும் வேண்டும். And even until the last they have to battle so that they can protect themselves. They have to possess by force and they have to maintain by force. Amen. அதுதான் நம்முடைய பிரின்சிபல். Amen. யூதர்களுக்கு மட்டும் இல்லைங்க, It doesn't only apply to the Jews. நமக்கு அப்படிதான். It also applies to you and ஒரு me. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. You have to maintain by force. Amen. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நீங்க ஜெபம் பண்ணி போராடி தான் காத்துக்கொள்ள The வேண்டும். promises that God is giving you, you have to pray and battle and then protect them and claim them. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. There will be tribulations in this world. ஆனாலும் திடங்கொள்ளுங்க. But take heart. நான் உலகத்தை ஜெயித்தேன். Oh, I have overcome the world. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Amen. பிசாசே நான் உன்னை விட மாட்டேன். Oh, the Satan, I will not let you go. அவனுக்குரியது எதுவுமே இங்க கிடையாது அவன்ட. See, அவனுடையது எதுவுமே இல்ல. there is nothing that Satan can take for his own. என்னுடையதா நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுங்க To me, பார்க்கலாம். I am protecting. அவன் பிச்சைக்காரன். Oh, he is a beggar. ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் கையில இருந்து புடிங்கி எல்லாத்தையும் என் கையில கொடுத்து The Lord விட்டார். had taken away from his hands all of the inheritance and given என் it கையில to இருந்து me. புடுங்கிறதுக்கு ஒரு நாள் நான் விட மாட்டேன். And I will not let the devil snatch away from your hands the எல்லாவற்றையும் கர்த்தர் inheritance. எனக்கு கொடுத்து விட்டார். The Lord has given all of these things for me. எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசுறாரு? How many of you the Lord is எல்லாரும் எழுந்து speaking நின்று to? நல்ல ஆர்ப்பரிச்சு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த